வார்கரி சம்பிரதாய ஹரிகீர்த்தன் இதுக்கு பேரு. நம்ம தமிழ்நாட்டில் ஹரிகத்தைன்னு வந்ததே இங்க இந்த சம்பிரதாயத்திலிருந்து வந்ததா என்று சொல்வார்கள். அவதார புருஷர்களுடைய கீர்த்தனைகளை அதில் உள்ள பாவங்களை வெளிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு மார்க்கம் இந்த ஹரிகத்தாங்கக்கூடிய ஒரு வழி. பஜனைன்னா நம்ம பாடிண்டே போகலாம், பாடிண்டே போக வேண்டியதான். இதில் அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம், என்ன பாவார்த்தம், என்ன ரகசியார்த்தம், அவர் என்ன சொல்ல வரார், நாம் எப்படி அதில் அவர் சொல்கிறது நம்ம எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஹரிகத்தா. நிறைய பாடலையே நீங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. பாடப்போகிறோம், நிறைய பாடுவோம். இருந்தாலும் நாம் எந்த விஷயத்தை இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு எடுத்துக்கிற விஷயம் இந்த சிம்பிளிசிட்டி. ரொம்ப எப்படி வாழ்க்கையில் சிம்பிளாக இருக்கணும். சிம்பிளாக இருக்கணும்னா ஒரு ஓலக்குடிசையில் வீட்டில் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. துக்கரமரை சொல்ல போகிறார், சிம்பிளுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல போகிறார். இருக்கிறதா அனுபவிச்சுட்டு பென்ஸ் காரில் போனாலும் சிம்பிளாக இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன, அது பாவம், மனோபாவத்தை சொல்றதுங்க துகாராம் மகாராஜ். லஹணப்பண தேக்கா தேவா முங்கி சாக்கரை சாரவா ஐராவத ரத்ன தோரத்தைய அங்குஷாச்சா மாறா. இந்த கீர்த்தனோட ஆரம்பம் லஹன், எளிமையை கொடு பகவானே. நான் பிரபலமாக கூடாது, பிரபலமான பக்திக்கு இடைஞ்சல். என்னுடைய பக்தி எனக்கும் உனக்கும் தெரிஞ்சா பொருந்துற துகாராம் மகாராஜ். அதுதான் ஆச்சரியம். என்னுடைய பக்தி எனக்கும் உனக்கும் தெரிஞ்சா போறோம். அது கூட சொல்றாருங்க ஞானேஸ்வரி, கணவன் மனைவி உறவு போல இருக்கணும்னார் ஞானேஸ்வர பகவான். அது மாதிரி பக்தியில் இருக்க முடியுமா? இப்ப அப்படி இல்லையே, அதுதானே காண கிடைக்கல. நம்மளை பிரபலமாகணும், அதுக்கு தகுந்தாப்புல உள்ள உபகரணங்கள்லாம் வந்தாச்சு. மெட்ராஸில் பார்த்தா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் எங்கே பார்த்தாலும். ஆனால் இங்கே அவர் சொல்கிறார், ஆனால் பகவான் என்ன நினைக்கிறார்னா இவரை பிரபலப்படுத்தணும்னு நினைக்கிறார். காரணம் என்ன, நம்ம இங்கே அமெரிக்கால இருந்து பாடணுமே, அதான் ஒரு காரணம். இவர் எடுத்துக்கொண்ட மார்க்கம் என்ன அப்படின்னா நாம சங்கீர்த்தனங்கக்கூடிய மார்க்கம். நாம சங்கீர்த்தனம் தானே வலியுறுத்துகிறார்கள். யுகாந்திர விஷயமாக இது இருக்கு. கலியில நாம சங்கீர்த்தனமே கெத்தின்னு எல்லாரும் சொல்வார்கள். தியாயன் கிருதே யஜன்யஜ்ஞேஹி த்ரயதாயம் துவாபரேர்ச்சேன் யத் ஆப்னோதி தத் ஆப்னோதி கலோ சங்கீர்த்திய கேசவம். கலோ கல்மஷ ரோகஸ்ய பவித்ரம் பரமௌஷதம் சர்வேஷாம் சுலபம் யத் யத் கிருஷ்ணநாமை வேமே கீதி. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கலியிலே நாம சங்கீர்த்தனமே போரும். யஜ்ஞ யாகங்கள் பக்கத்தில் உங்களால போக முடியாது. அதுக்கு உண்டான அதிகார தன்மை நம்மகிட்ட இல்லை. யஜ்ஞ யாகங்களை குறை சொல்லலை. அதுக்கு அதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவர்கள் அதிகாரம்னா அதுக்கு யோகியத அம்சம் இருக்கிறவர்கள் தான் போக முடியும். அந்த யோகியத அம்சம் நம்ம தாத்தா பாட்டாவோட முடிஞ்சு போச்சு. நம்ம தாத்தாவோட முடிஞ்சாச்சு. நித்ய அக்னிஹோத்ரி நம்ம குடும்பங்கள்லாம் இருந்தாலும் கேள்விப்பட்டோம். இப்ப முடியலை, இப்ப முடியாது, தேவையும் இல்லை. 3 சொல்றாங்க. அப்போ நாம அவதார புருஷர்கள் எந்த மார்க்கத்தை காட்டுகிறார்களோ அதுல போனாலும் அதுல இதே சந்தேகம் வந்தால் அவர்களுக்கு அந்த மார்க்கத்துல என்ன கிடைச்சதுன்னு பார்த்தா சந்தேகம் அத்து போகும். இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்ட துகாராம் மகாராஜ் சரீரத்தோட வைகுண்டம் போனார். சதேக வைகுண்ட கமனம். அவ இதுல சந்தேகம் வர்றதுக்கு தொழில் கூட. பாகவதத்திலே பக்தி லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. பாகவதம் ஸ்ரீமத் பாகவதத்துல நவவித பக்தியத்தை சொல்றாரு. பக்தி யோகம்னு
ஒரு போர்ஷனே கொடுக்கிறார் பகவத்கீதையிலே. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். நவவித பக்தி, உயர்ந்த பக்தி சிரவண பக்தி. கேட்கிறது, பகவத் குணங்களை கேட்கிறது. பரீட்சித் மகாராஜா சிரவண பக்தியால பகவத் சாட்சா்காரம். ஸ்ரவணம், கீர்த்தனம் நாரதர், விஷ்ணோஹோ ஸ்மரணம் துருவன், பாதசேவனம் லக்ஷ்மி, அர்ச்சனம் பீமன், வந்தனம் விபீஷணன், சக்கியம் அர்ஜுனன், தாஸ்யம் ஹனுமான், ஆத்ம நிவேதனம் பலி சக்கரவர்த்தி. இவ்வளவு பேரும் காமிச்சார்கள். ஒவ்வொரு பேருக்கும் புராணம் இருக்கு. இவ்வளவு பேரும் புராணத்துல நாம் பார்க்கிறோம். இந்த நவவித பக்தியிலே இல்லாத ஒரு பக்தியை காமிக்கிறார்கள் இங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும். துகாராம் மகாராஜ், ஞானேஸ்வர பகவான் போன்ற அவதார புருஷன் காமிக்கிறார். அது பாவ பக்தி, பிரேம பக்தி. இந்த 9 பக்தியிலே இல்லை. இந்த 9 பக்திக்கும் சில நிர்ணயங்கள் இருந்தது. பாவ பக்திக்கு நிர்ணயம் இல்லை. மனசால யத் பாவம் தத் பவதி. உன் பாவம் எப்படியோ அப்படி நான் வர்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு இறங்கி வந்தாச்சு. மனசை சுத்தப்படுத்தமா வச்சுக்கோ, அது ஒரு யோகியத அம்சம் போதும். மனசை சுத்தமா வச்சுக்கணும். கிருஷ்ணன் வெண்ணையை திருட வரான்னா, வெண்ணைங்கிறது என்ன? வெண்மையாக இருக்கக்கூடியது. அது நவநீதம்னு பேரு. வெண்ணெயை திருடுறதுக்கு வரான். வெண்ணெயை திருடுறதுக்காக, வெண்ணெய் போன்ற உள்ளத்தை திருடுவதற்காக வரான். மிருது சௌவாய நவநீத தைசே சஜ்ஜனாச்சா சித்தன துகாராம் மகாராஜ். மிருது சௌவாகிய, இழக்கக்கூடிய தன்மையில உன் ஹிருதயம் இருக்கணும். கட்டின ஹிருதயத்துக்கு நான் அவப்பட மாட்டேன். வெண்மையாக இருக்கு வெண்ணெய், அது மாதிரி உன் உள்ளம் வெள்ளையா இருக்கட்டும். லேசில் உருகணும். அந்த தன்மை இருந்தால் நான் திருடுவதற்கு வரேன்னா, நம்மளே திருடிட்டான்னா அப்புறம் என்னத்தான்? நம்மளே அவனுடைய நான் ஆயிட்டோம். அத்வைத பாவம் எல்லாமே வாரகரி சம்பிரதாயம் ஒத்துக்கிறது. துவைத பாவம், அத்வைத பாவம், விசிஷ்டாத்வைத பாவம் எல்லாத்தையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பிரதாயம் வாரகரி சம்பிரதாயம். அந்தந்த இடத்துக்கு அதுதான் ஆப்டுன்னு சொல்றது. ஞானேஸ்வரி படிச்சு பார்த்தாலும் தெரியும். முரண்பாடே இல்லாத ஒரு சம்பிரதாயமா காமிச்சு கொடுத்தது. ஆச்சாரிய புருஷர்களோ, ராமானுஜரோ, மத்வரோ, ஆதிசங்கர பகவத் பாதாளோ சித்தாந்தங்கள் வெவ்வேறு விதமாக பண்ணியிருக்கிறது உண்மைதான். ஆனால் நோக்கம் ஒன்றுதான். என்ன? எல்லா சித்தாந்தங்களும் பகவத் பிராப்தி. அந்த ரீதியில் இங்க துகாராம் மகாராஜ் முக்தி கூட எனக்கு வேண்டான்னு சொல்றார். பரம அத்வைதியா இருக்கக்கூடிய துகாராம் மகாராஜ் ஒரு கீர்த்தனையில சொல்றார், நான் துவைதமா இருக்கணும், ஆனால் தானே ஒன்றை அனுபவிக்க முடியும். அத்வைத பாவனை இதில் எனக்கு வேண்டாம். ஒன்றை அனுபவிக்கணும்னா துவைத பாவனையில் தானே அனுபவிக்கும் அப்படி சொல்றாரு. அவ ஆச்சரியமா உள்ள விஷயங்கள் நமக்கு இங்க பாடிண்டே இதை எப்படி போக முடியும்? இரண்டு அவங்க நன்னா இருக்குன்னா, அது பாடுறவள் இந்துஸ்தானியில பாடினா அந்த காலத்துல நிறைய கேசட்டுக்கெல்லாம் வெளியில வந்து அது ஒரு அழகு, அது மனசை உருக்கும், சந்தேகமே கிடையாது. அர்த்தம் தெரிஞ்சுதான் இந்த கீர்த்தனைகள் பாடணுங்கிறது இல்லை. அது அதோடைய வேலையை டேப்லெட் மாதிரி பார்க்கும். ஒரு டேப்லெட்டை கொடுத்தாச்சுன்னா அது என்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, என்னத்தான் நான் சாப்பிடுறேன்னு இந்த ஊரில் வேணா பார்ப்பா. நம்ம ஊர் குடியோட ஜனங்கள்லாம் ஒன்றும் பார்க்காது. தந்தா சாப்பிடும். உடம்பு சரியா எனக்கு ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லுவான். ஊசியில் அவனா ஊசி போட்டாதான் எனக்கு போகும் அப்படிம்பான். நம்ம ஊரில் என்னமும் இருக்காது. ஊருக்கு சாமி லீவு வேணும், ஒரு 2 ஊசி போட்டுட்டு வரணும். எதுக்கடா ஊசி? என்ன ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு, என்ன ஊசி போட பாரு. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் டேப்லெட் தான், ஊசி போட்டால் தான் எனக்கு சரியாக வரும்பா. சும்மாவே தன்னையாவது ஏற்றி விட்டுருவார். அது அதோடைய வேலையை பார்க்கறது. டேப்லெட் என்ன கண்டென்ட்ஸ்ன்னு பார்க்கறது இல்லை, நம்ம சாப்பிட்றோம். அது மாதிரி அவதார புருஷர்களுக்கு அந்த பக்தி ஆழ்வார்கள் ஆழ்ந்து பக்தி பண்ணினதால்தான் ஆழ்வார்கள்னு பேரு. ஆழ்ந்து பக்தி, கொடைஞ்சு பக்தி, உள்ள மூழ்கி பக்தி, மேலந்த வழியாக பக்தி இல்லை. இது ஆழ்ந்து உருகி தன்னையே மறந்து பண்ணக்கூடிய ஒரு பக்தி.
அதுதான் பிரேம பக்தி, பாவ பக்தி. அந்த ரீதியில் துகாராம் மகாராஜுடைய அபங்கத்தை இப்போ நான் பாடுறேன். அது எதா சக்தி எதா புத்தி எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டுக்காரன் இருந்தாலும் பகவானோட கிருப்பை மராட்டிக்காரன் என் பக்கத்தில் இருந்தால் கூட இதுக்கு என்ன அர்த்தம்னு என்கிட்ட கேட்குறேன். நான் என்ன பண்ணுறது? எனக்கு பேட்டா கட்டினா வருது இவ்வளோதான் தெரியும். எனக்கு வேறு எந்த யோகியதாம்சமும் கிடையாது. மராட்டி தெரிஞ்சுக்க போகிறேன்னு ஆரம்பித்தேன். ஒரு 2 வருஷம் இருந்து மகாராஜ் என் குருநாதர் வேண்டாம்னுட்டார். மராட்டி உனக்கு தெரிய வேண்டாம், இது எதர்ச்சியாக வர இருக்கட்டும். மராட்டி தெரிஞ்சானா அப்புறம் மராட்டி பேப்பர்லாம் படிக்கணும்னு தோணும், அப்புறம் வேண்டாத விஷயம்லாம் அப்படி பேசணும்னு தோணும். அது அவங்க இப்படி சுத்தமாக இருக்கட்டும் அப்படின்ட்டார் ராமகிருஷ்ண குரு. அதனால் எனக்கு மராட்டி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆக்கிரகமும் இல்லை. அவர் என்ன சொல்கிறோங்கிறது புரியாது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை சொல்வதற்காக வந்திருக்கேன் விதேசம் தேடி. எவ்வளவு தூரம் உங்களால் சிரவணம் பண்ண முடியுமோ. लहणपण देखा देवा, लहणपण देखा देवा, लहणपण देखा देवा, देवा लहणपण देखा देवा, देवा लहणपण देखा देवा,
ஜகத்குரு ஸ்ரீ துகாராம் மகாராஜுடைய ஒரு அபங்கம் இது. கிளீன் போல்டு அப்படிப்பாங்க கிரிக்கெட்ல. அது மாதிரி கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம நம்மளுடைய சனாதன தர்மம் வேதத்தை ஆதாரமாக கொண்டது. வேதம் தான் ஆதாரம். சாஸ்திரங்கள் நமக்கு பலவிதமான கட்டளைகள் சொல்றது. பலவிதமா உள்ள ஒரு எண்ணங்கள்ல என்ன கல்மிஷங்கள் இருக்கோ அதை நீக்கணும் அப்படின்னு பார்த்தா சாஸ்திரத்தை பிரட்டிப்பாருன்னு சொல்லுவார்கள். நமக்கு அது நேரம் இல்லை, சக்தி இல்லை. சாஸ்திர புஸ்தகம் யாராத்துல இருக்கா தெரியாது. ஒரு லைப்ரரி மாதிரி புக் வச்சிருந்தாலும் பகவத்கீதை புக் இல்லை சில இடத்துல. இந்துன்னு சொல்றதுக்கு என்ன பேரு? எல்லா கிறிஸ்தவனும் வச்சுட்டு இருக்கான். லாட்ஜில் போனா டிராயர்ல பைபிள் இருக்கு. நேற்று கூட பார்த்தேன், கிளீவ்லேண்டில் வச்சிருக்கான். பகவத்கீதை புஸ்தகம் இருக்கா என்னன்னு பார்க்கணும். வாங்கணும்னு ரொம்ப நாளா யோஜனை பண்ணிட்டு இருக்கேன். சமயம் வைக்கிற எல்லாம் தெய்வாதீனம் வரணும் இல்லையா? அப்படி இருப்பான். அதுக்கும் பகவானை தான் கூப்பிடுவார் பகவத்கீதை புஸ்தகத்துக்கு. இங்கே வேதம் என்ன சொல்லி கொடுத்தது நமக்குன்னா, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, சத்தியம் வத, தர்மம் சர. மாத்ரு தேவோ பவ, அம்மாவை பகவானுக்கு சமமா பார்க்கணும், அப்பாவை பகவானுக்கு சமமா பார்க்கணும். ஆச்சாரியனை பகவானுக்கு சமமா பார்க்கணும். அதிதி அதுக்கு திடீர்னு யாராவது வந்துட்டா சொல்லாம பறையாம வந்துடுவாள் நம்ம ஊர்ல எல்லாம். அவளே பகவானா பார்க்க சொல்றேன். இது நமக்கு சொல்லிக் கொடுத்தது. சத்தியம் தான் சொல்லணும், தர்மத்தின் வழிதான் போகணும். சொல்லிக் கொடுத்த வேதத்தை ஆசிரியம் பண்ணக்கூடியவர்களுடைய சம்பவங்கள் புராணத்துல இருக்கு. மாதுரு தேவோ பவ, அம்மாவை சொல்றதை கேட்கணும், அம்மாவை பகவானை பார்க்கணும்னா பரதன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டார். நீ சொல்றதை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான். மாதுரு தேவோ பவ. பித்ரு தேவோ பவ, அப்பா பகவானுக்கு சமானம்னு நமக்கு சொல்லியிருக்கு. ஆனா பிரகலாதன் கேட்க மாட்டேன்னு. நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன் அப்பா, ஐ எம் வெரி சாரி. நாராயணன் 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 சொல்லுடா. இரண்யகசிபவே நமஹ சொல்லு. மாட்டேன் மாட்டேன் அப்பா நமஸ்காரம் பண்றேன்.
நாராயண நாராயண பித்ருதேவோ பவ எங்க போச்சு? ஆச்சாரிய தேவோ பவ. கிருஷ்ணன் சொல்றான், துரோணாச்சாரியார் கரெக்டா அம்பு விடுறா, நேர ஸ்ட்ரைட்டா இருக்கிற அடி நான் மாட்டேன் எனக்கு ஆச்சாரியன். அப்புறம் அவனை திருத்தறதுக்கு 18 அத்தியாயம் சொல்ல வேண்டியிருந்தது. அர்ஜுனனுக்கு ஞானம் சித்திச்சிருத்துன்னு சொல்றார். அவனுக்காக வேண்டி விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார். கொடுத்தும் கடைசியில் அவனுக்கு ஞானம் சித்திச்சுதா அப்படின்னு பார்த்தா அபிமன்யு அடுத்தாப்புல செத்து போன உடனே இப்படியே அடிச்சுட்டு அழறேன், இப்படில போயிட்டானே, ஞானம் சித்திச்ச மாதிரி தெரியல. 18 அத்தியாயம் அவனுக்கு இந்த களபேரத்தில் நடத்திருக்கு. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுத்சவா. உங்களுக்கு தெரியுமே, மமகா பாண்டவா சரியா கிமக்குருவத சஞ்சய கதை. என்னோட பிள்ளைகளும் பாண்டவர்களும் அந்த அபிமானம். அதிதி தேவோ பவ. அதிதியா தான் போன பூதனை ஸ்ரீ விருந்தாவனத்தில் கிருஷ்ண பரமாத்மா அவனை கொண்டுட்டார். எங்க போச்சு? ஆக மாத்திரு தேவோவா பித்திரு தேவோவா ஆச்சாரிய தேவோவா அதிதி தேவோவா. சத்தியம் வதா, சத்தியத்தை சொல்லணும். கரெக்டு. ஆனா இங்க ஒருத்தர் கண் தெரியாதவர் வர வச்சுக்கோங்களேன், இங்க கண்ணே தெரியாது, குருடரே இங்க வாரும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? நான் சத்தியம் தானே சொல்றேன், சொல்லக்கூடாது. இது அத்தனையிலுமே சூட்சமம் இருக்கு. தர்ம சூட்சமத்தை தெரிஞ்சுக்கோ. அப்படி தர்ம சூட்சமத்தை தெரியும். சத்தியம்னா எப்ப சொல்லணும், எப்ப சொல்லக்கூடாத இடத்துல நீ சத்தியம் சொன்னா அது அசத்தியமாய் உனக்கு பாபம் தரும். ஒரு பசுமாட்டை வெட்டுறதுக்கு ஒருத்தர் ஓடி வர, அவனோட வயல்ல மேஞ்செடுத்தா பில்லு கிராஸ் மேஞ்செடுத்து உடனே அது வெட்டுறதுக்கு ஒருத்தர் ஓடி வர, இந்த பசு எங்க போச்சு அதை வெட்டணும்னு வர, இந்த வகை தான் போச்சு அப்படின்னு காமிச்சா மகா பாபம் நமக்கு. எனக்கு தெரியாதே சொல்லிடணும், தெரிஞ்சா கூட. அதுதான் தர்ம சூட்சமம். அப்ப சத்தியமோ அது மாதிரி இருக்கு. தர்ம சூட்சம். அஸ்வத்தாமா அர்ஜுனனை கொல்றதுக்கு வர, பயங்கரமா உள்ள கோபத்துல அர்ஜுனன் பயந்தே போயிட்டான், பயப்படுறான், கொன்னுடன் படுக்க. கிருஷ்ண பரமாத்மா துர்வாச முனிவருடைய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் துர்வாச முனிவர் சொல்ல, இவனை நீங்க பாதுகாக்கணும், அவனை தேடிண்டு வரான், அவனை கொல்றதுக்கு வரான், நீங்க தான் இந்த ஆசிரமத்தில் வச்சுக்கணும். கேட்டா இல்லை சொல்லுங்க. ஐயோ நான் சொல்ல மாட்டேன் துர்வாச மகரிஷி, நான் சொல்ல மாட்டேன். அப்ப நான் ஒன்று சொல்றேன், நீங்க சத்தியமே சொல்லுங்க எனக்கா வேண்டி. உங்களை குழி பறிக்கிறேன், குழி பறிச்சு அதுக்கு மேல பராயப்பட்டு அதுக்குள்ள அர்ஜுனனை வச்சு மூடி வச்சிடுறேன், அதுக்கு மேல நீங்க உட்காந்துக்குங்க. கேட்டா அவன் வந்து கேட்பான், அர்ஜுனனை பார்த்து ஆமாண்டா இது கடியில் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி அஸ்வத்தாமா வந்தார், துர்வாச மகரிஷிட்ட கேட்கிறார், அர்ஜுனன் ஆமா இதுக்கு குழி தோண்டி அது கடியில் வச்சிருக்கேன், தெரியாம சொல்லிட்டே சுவாமி, கோபப்படுறாங்க, சாப விட்டுறாங்க, ஓடுறாங்க. சத்தியம். அப்போ சத்தியமோ தர்மமோ அதனுடைய வழியில போனா தான் அது தர்மம். தர்மாச்சித்து மூர்த்தி பாப புண்ணிய துதே ஹாத்தி மஜ சோடவி தாதார கர்ம பாசுனி துஸ்தரா. எது தர்மம் அப்படிங்க உனக்கு தான் தெரியும். அந்த தர்ம சூட்சமத்தின் படி நான் நடக்கிறதுக்கு எனக்கு நீ கிருபை பண்ணு. எனக்கு ஒன்றும் புராணத்தை பரட்டி பார்க்கறதுக்கோ சாஸ்திரத்தை பார்க்கறதுக்கோ எனக்கு நேரம் இல்லை. நான் எப்பவும் கம்ப்யூட்டர்லேயே தான் இருக்கேன். எனக்கு அந்த சூட்சுமத்தை என் மனசுல நீ போடு, என் மனசுல நீ போடு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய கிருப்பை நினை, அது தானே உனக்கு கிடைக்கும். இதான் ஆசீர்வாதம். ஞானேஸ்வர பகவான் சொன்னார், सद्य ज्ञानानंद गगनाचे प्रावंद, सद्य ज्ञानानंद गगनाचे प्रावंद, सद्य ज्ञानानंद
गगनाचे प्रावर्ण सत्य ज्ञानानंद गगनाचे प्रावर्ण नाही रूपवर्ण गुण तेते नाही रूपवर्ण गुण तेते तोहारे श्री हरी पहिला गोड भरी तोहारे श्री हरी पहिला गोड भरी नाही रूपवर्ण गुण तेते नाही रूपवर्ण गुण तेते तोहारे श्री हरी पहिला गोड भरी तोहारे श्री हरी पहिला गोड भरी तोही उभी मूर्ती विटेवरी तोही उभी मूर्ती विटेवरी तोहारे श्री हरी पहिला गोड भरी तोहारे श्री हरी पहिला गोड भरी உன்னுடைய மகத்துவம் எனக்கு தெரியாது. எப்பேற்பட்ட மகத்துவம், உன்னுடைய மகத்துவம் பவரை புரிஞ்சவன் எவனாவது உண்டா? நீ கர்த்தம் அகர்த்தம் அந்நியதா கர்த்தமா உள்ள பகவான் தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா அப்படின்லாம் சொல்றோம். உன்னுடைய மகத்துவம் எனக்கு தெரியாது. அது அந்த மகத்துவம் என்னவோ எனக்கு, ஆனா உங்ககிட்ட என்னுடைய மனசை அர்ப்பணிச்சுட்டேன். எனக்கு எந்த விதமான வழியில நான் போகணுமோ நீ காட்டு. நாம சங்கீர்த்தனம் அதைத்தான் செய்யும். கல்மஷமா உள்ள மனசுக்காரன் கூட நாம சங்கீர்த்தனம் சொல்வதற்கு அதிகாரம் உண்டு. துராச்சாரணா உள்ளவன் கூட நாம சங்கீர்த்தனம் சொல்லலாம். அந்த துராச்சாரணா உள்ளவன் நல்லவனாக மாறுவான். அனுஷ்டானம்லாம் பண்ணினா தான் நாம சங்கீர்த்தனம் சொல்லணும் இல்லை. நாம சங்கீர்த்தனம் சொல்லியிருந்தா அனுஷ்டானத்துல பிரீத்தி வரும்னு அர்த்தம். எவன் ஒரு நாம சங்கீர்த்தனத்தை கை கொண்டவன் அவனுக்கு அனுஷ்டானத்தில் பிரீத்தி வரும். சத்தியமா உள்ளது. நிறைய பேர் பஜனைக்கு வருவா. பஜனைக்குன்னா எதுக்காக பஜனை பண்ணணுங்கிறது இல்லை, கொஞ்சம் ராகதாளம் தான் நல்லா இருக்கு, என்னென்ன கொஞ்சம் போர் அடிக்கிறது கேட்டு போவோன்னு வந்து உட்காருவார். அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு பாட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார், சான்ஸ் கொடுப்பா. அடுத்தாப்புல இந்த கச்சேரிக்கு அப்போ நான் வரட்டுமா வரும்போம்பார். அவனுக்கு அந்த பாட்டு அந்த தேவதா அந்த குறிப்பிட்டதே அவனுக்கு கொடுப்பேன். அப்படி வந்தா அதுக்கப்புறம் அடுத்தாப்புல எல்லாம் படிப்பான் அடுத்தாப்புல குடுமி வச்சுருவேன். இதான் நடக்கிறது, நான் பார்த்துருக்கேன். நாம சங்கீர்த்தனம் அனுஷ்டானத்துல பிரீத்தியை உண்டாக்கும். அப்படி உள்ள பாகவதல்னா இப்ப நவீனமா உள்ள பாகவதெல்லாம் சென்னையில பார்த்து அப்படி இருந்தவாதான். அப்போ உன்னுடைய திருநாமம் என்னை எப்படி போகணும் அப்படிங்கிற வைக்கிறதுக்கு நீ கிருபை பண்ண. அதனால உன்னுடைய திருநாமத்தை நாம் எப்பவும் செப்பணும், எப்பவும் சொல்லணும். அதுக்கு உண்டான கிருபையை பண்ண. ஆச்சரியமான உள்ள விஷயம், உன்னுடைய நாமத்தை நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா படுதோல்வி கிடைக்கும். உன்னுடைய நாமத்தை சொல்வதற்குண்டான கிருபையை நீ பண்ணி கொடுங்க. என் நாமதே மகாராஜ் சொன்னார், வதனி துதே மங்கள நாம ஹிருதயம் அகண்டித பிரேம நாமாமணே கேசவராஜா கேலா நேம சாலவி மாஜா. நான் வச்சிருக்கிற நேமம் இருக்கே, அதை நடத்தி கொடு. என்னன்னா சரணன் நான் சோடி சர்வத்தா ஆனதுசி பண்டரிநாத். உன் சரணத்தை ஒரு நாளும் விடமாட்டேன்னு சொல்றேன் இல்லையா, அதை நீ தான் நடத்தி கொடுக்கணும். இதுதான் சரண்டர் பக்தி. சரணாகதின்னு ஸ்ரீ வைஷ்ணவா சொல்லக்கூடியது தானே. சரணாகதி தத்துவத்துக்கு மேல ஒரு தத்துவம் கிடையாது. ஃபுல்லா நம்மளே ஒப்படைச்சிடணும். நான் உன்னுடையவன், நீ எப்படி வச்சுக்கிறோம் வச்சுக்கோ அப்படிங்கிறது துகர மாற. தோமத வாவா வேள வாவா பாண்டுருங்க. இந்த அபங்கத்துல ஆரம்பம்னா லஹண பண தேக்கா தேவா முங்கி சாக்கரே சாரவா. முங்கினா மராட்டியில எறும்புன்னு அர்த்தம். எறும்புக்கு கூட நீ படி அளக்கிற. எந்த ஜீவனாவது பட்னியால செத்து போச்சுன்னு கிடையாது. மனுஷன்ல இருக்கானேன்னா மனுஷனுடைய ஒரு ஆணவம் என்னன்னா, அடுத்த வேளைக்கு நம்ம ஏதாவது தயார் பண்ணினாத்தான் அப்படின்னு பகவானை நம்பாம இருக்கிறதுனால அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. யானையை பாருங்க,
நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு சான் வயரு. நான் ஓடி ஆடின்னு இருக்கேன். ஒரு சான் வயருக்கா வேண்டியா இவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்கேன், இவ்வளவு பிளாட் வாங்கியிருக்கேன். ஒரு சான் வயதுக்கு 4 இட்லி போறோம், 5வது இட்லி போட்டா மாமா என்னால முடியலைன்னு சொல்றேன். யானைக்கு எவ்வளவு சான் வயரு, அது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், பக்கத்துல யாரும் வராதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா என்னைக்காவது? யானைக்கு ஒரு நாளைக்கு 300 கிலோ சாப்பாடு வேணும். 300 kg சாப்பிடுறது. ஆனா அடுத்த வேளைக்கு நிம்மதியில் கிடைக்கும் கொடுக்குறான் பகவான். முங்கி சாக்கரை சாரவா துக்காராம் மகாராஜ் சொல்ற. लहनपण दे का देवा मुंगी सकरे चारवा ऐरावत रत्न तोर तया अंगुशा मारा. ஐராவதம் யானை சொல்றது பிரபலமா இருந்தா இடைஞ்சல் தான். ஐராவத ரத்ன தோர புராணத்துல நம்ம கதை படிச்சுக்கோம். அமிர்த மதனம் பண்றது கேள்விப்பட்டிருக்கல நீங்க? அமிர்தம் கடைஞ்சா தேவாளும் அசுராளும் கடைஞ்சா. அந்த அமிர்தம் கடையும் பொழுது ஒவ்வொரு சாதனங்கள் வந்தது. ஆலகால விஷம்தான் முதல்ல வந்தது. எல்லாரும் ஓடிட்டா, எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம்னு. பரமேஸ்வரன் வந்து ஸ்வீகரிச்சுட்டார், கிருப பண்ணினார் அவர் எல்லாருக்கும். அடுத்தாப்புல அப்சரஸ் கன்னியர்கள் வந்தா டோன்ட் டச், எனக்கு வேணும்னு ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார். காமதேவன் வந்து நம்ம தான் யாகம் தான் இருக்கு, நமக்கு இருக்கட்டுமேனு ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார். ஒரு குதிரை வந்து யாரும் தொடாதீங்க எனக்கு தான். அடுத்தாப்புல வருது எது வந்தாலும் எனக்குன்னு ஒருத்தர் சொல்றான். அது மாதிரி ஐராவதம்ங்கிற யானை 1000 யானையுடைய பலம் அந்த ஒரு யானைக்கு. அதை பத்தி கேள்விப்படாதவர்கள் கிடையாது. இந்திரன் நினைச்சா நம்ம வீட்டுல கட்டி போட்டா எல்லாரும் கொஞ்சம் இப்படி பார்த்துட்டு போவாங்க. நம்ம வீட்டை ஒரு இல்லாத பொருள் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா அவனை பத்தி பெருசா நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருது இல்லையா? அது மாதிரி இந்திரன் நினைச்சாங்கிற ஐராவத ரத்னத்துடைய அங்குசாச்சாமார். ஐராவதம் பெரிய யானை, இது எனக்கு வேணும்னு கேட்கிறான். எனக்கு இருக்கட்டும். கடைசியில் என்ன ஆச்சுன்னா அது பிரபலமா இருக்கிறதுனால தானே கேட்டான் இந்திரன். அந்த யானை பிரபலமா இருந்ததுனால இந்திரன் வீட்டுக்கு வந்து இந்திரன் என்ன செஞ்சான்னு அதன் மேல ஏறி உட்காந்து அங்குஷங்கிற ஒரு ஆயுதம் இருக்கு, அதனாட்டு இழுக்கிறான் காதை. லெப்ட்ல திரும்ப, ரைட்ல திரும்ப. நம்ம ஊர்ல பார்த்திருப்பேன் நீங்க, ஏய் சாமி தொட்டு தர்றார் வாங்கிக்கோ. தயா அங்குஷாச்சா மாறா. அங்குஷத்தினால இருக்கிற ரத்தம் வெளியேறது. எறும்பு சொல்றது அப்படின்னு எறும்பு யானையை பார்த்து, நாங்களாம் எவ்வளவு ஃப்ரீயா போறோம். பிரபலமான இவ்வளவுதான் இடைஞ்சல். நான் கூட கிளீலண்ட் பசாருக்கு சர்வசாதாரணமா போனேன். கிளீலண்ட் பசார் நான் வாட்டு போனேன், என்ன யாரும் கவனிக்கல. சர்வசாதாரணமா போனேன். இவெல்லாம் போனா, ஒரு பை வாங்குறதுக்கு போனா, நானும் அங்க போனேன், இங்க வந்தேன், யாரும் என்ன கவனிக்கல. இந்த ஒரு ஒப்பாம போக முடியுமா? அவனுக்கு முன்னால பிளாக் கேட்ஸ் 10, பின்னால 10, அங்க 10, மேல மாடியில 10 போலீஸ் வந்துட்டே இருக்கணும். இப்படி பார்த்துட்டே தான் வர்றது. எப்படினாலும் எங்கேயாவது என்ன சொல்றான்னு நமக்கு தெரியுது. காரணம் பிரபலமானதுனால. சூட்சமம் அதுதான். தயா அங்கி மோட்ட பண்ண தயா யாதனா கட்டினா. அதோடைய உடம்பு மோட்ட பண்ண, இவ்வளவு பெரிய உடம்பு. தங்க பரம்பால் அடி வாங்கிறது. அவன் வச்சுட்டு இருக்கான் தங்க பரம்பு. அது தங்க பரம்பல் அடிச்சா வலிக்காதா என்ன? அது ஒரு பௌஷ். தயா யாதனா கட்டி. ஆனா முங்கி சக்கரை சரவா. முங்கி எறும்பு சர்வசாதாரணமா போறது. நம்ம வீடுகளில் எறும்பு போறது யாரும் கவனிக்க மாட்டோம். அந்த போறது பாருடி, அந்த இந்த இந்த 3ஆமത്തെ எறும்பு தான் நேற்றுக்கு என்ன கடிச்சது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இருக்கிற இடம் தெரியாம போயிட்டு இருக்கு. அது துகரமான முங்கி சாக்கரை சரவாரி.
பிரபலம் ஆகணுங்கிறதுக்கு எவ்வளவுதான் செலவழிக்கிறா அத்தியாத்மிக விஷயத்துல. உங்களுக்கு மனநிலை சரியில்லையா, எங்கிட்ட வாங்கோ, நான் எங்கிட்ட இருக்கு விஷயம். நான் உங்களுடைய மனசை சரி பண்ணிடுவேன். இது நடக்கக்கூடிய மீடியாக்கள்ல எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, எவ்வளவு பிராட்காஸ்ட் பண்ணும்போது எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஹனுமான் கவச் போட்டுக்கோங்க, எங்கள்கிட்ட தான் இருக்கு, எவ்வளவு மந்திர ஊறி ஏற்றி தரேன் அப்படின்னு சொல்றாரு. ரிசல்ட் என்ன நமக்கு தெரியாது. வேணான அவ்வளவு பிரச்சனைகள் நான் மாட்டிக்கிறதுக்கு தயார். ஜாதகம் சரியில்லை அப்படின்னு தூக்கிட்டு போறாள். உன்னுடைய அனுகிரகம் இருந்தால் மற்ற கிரகங்கள் என்ன செய்யுங்கிறார் புரந்ததாஸ் மகாராஜ். நாம் மலினமா உள்ள பாதைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம். இப்ப புதுசா வேற கண்டுபிடிச்சிருக்கார், பேரை மாத்துங்கிற. 2 இன்ஷியலை கூட்டினா நன்னா இருப்பேன். சூப்பரமணியன் மாத்திக்கோ, 2 ரூபா போடு, நேமியாலஜி. அதெல்லாம் இல்லை, நான் கல்லு தரேன், இந்த கல்லை போட்டு பாரு, ஜம்மாலஜி. அந்த கல்லை போட்டு பாரு எப்படி இருக்கு. ரொம்ப தாரித்திரியம், வீட்டுல கடன் தொல்லை தாங்கலை, நான் தரேன் உனக்கு தன ஆகர்ஷண யந்திரம். தன ஆகர்ஷண யந்திரம், அப்படி ஒரு யந்திரம் இருக்கு, தரேன், ரூபாயை கொண்டு கொட்டிடும். அப்படின்னா எதுக்கு நீ வியாபாரத்துக்கு வர? அது உதவ கேட்டான், எனக்கு வேணும்னா ஆர்டினரி வேணுமா ஸ்பெஷல் வேணுமா? போட்டிருக்கு பத்திரிகையில, நீங்க எங்க ஊருக்கு கொண்டு வாருங்க. ஆர்டினரி 500, ஸ்பெஷல் 1500, சூப்பர் ஸ்பெஷல் 5000. சூப்பர் ஸ்பெஷல்னா 1000 ரூபா நோட்டா கொண்டு வரும். அப்புறம் சிலர் போனா அது வீடு சரியில்லை, தோஷம், நீ கட்டினதே சரியில்லை, வாசு சாஸ்திரப்படி நீ செய்யலை அப்படின்னு. அதே சாஸ்திரங்கள், வாசு சாஸ்திரம் இருக்கு, ஜோசி சாஸ்திரம் இருக்கு, அதெல்லாம் உண்டு நம்ம தர்மம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கெல்லாம் மீதி ஒண்ணு இருக்கு. வாசு சாஸ்திரத்தை நம்பலாம், அது ஓரளவுக்கு தான். கிருஷ்ண பரமாத்மாவுடைய துவாரகை நிர்மாணம் பண்ணினது மயன் வாசு சாஸ்திர அதிகாரி. கடைசியில் கடல்ல முங்கி போச்சு, என்ன பண்ண போறேன்? கடைசி காலத்துல கடல்ல முங்கித்தான் இல்லையா? வாஸ்து சாஸ்திரப்படி இஞ்சி பை இஞ்சா பாரு கட்டி அதை துவாரக நிர்மாணம் பண்ணினான். இதெல்லாம் உனக்கு மனசுக்கு தாற்காலிகத்தை ஒரு சுகம் கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்காது. சுகம் வேற, சமாதானம் வேற. சுகம்ங்கிறது எல்லாம் கிடைக்கும். இந்த இதுல உட்காந்து கூட சுகமா தான் இருக்கு, கார்ல இருந்தா சுகமா இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தா சுகமா இருக்கு. ஆனா சமாதானம் இல்லையே. 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து நல்லா சாப்பிட்டு ஏசியெல்லாம் போட்டு சிந்தனை, நாளைக்கு ஒரு 50,000 ரூபாய் கடன் அடைக்கணுமா, என்ன செய்ய அப்படிம்ப. சமாதானம் இல்லையே. சமாதான பிராப்தி உங்ககிட்ட இல்லை, அதுக்கு நீ பிரயத்தனம் பண்ணணும். அது பகவான் ஒத்தனால தான் கொடுக்க முடியும். எப்பேற்பட்ட கோட்டீஸ்வரன் ஆத்மஹத்தி பண்ணிக்கிறான்னு பார்க்கிறோம். அப்ப அந்த சமாதானத்தை சொல்ற, நீ விளம்பர பிரியனா இருந்தானா அது உனக்கு சமாதானத்தை ஒரு நாளும் கொடுக்காது. முங்கி சாக்கரை சரவா, பகவான் எல்லாரையும் காப்பாற்ற போறான், உன்னையும் காப்பாற்றுவான், என்னையும் காப்பாற்றுவான். அந்த எறும்பு சொல்றது, எங்களுக்கு பூகம்பம் எப்ப வருதுன்னு தெரியும், மழை எப்ப வருது தெரியும், மழை காலம் வரப்போறதுன்னா அதுக்கு முன்னாடி எறும்புல சேர்த்து வச்சுக்கிறது. யார் சொல்லி கொடுத்தாங்க? மழை காலத்துல எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது. ஆனா மனுஷன் எப்போ எங்க மேல தண்ணை விடுவான்னு தெரிய மாட்டேங்கிறது. திடீர்னு வரன் ஓட்டைக்குள்ள தண்ணை விட்டுட்டு போயிடறான். மனுஷனுடைய புத்தி எப்படி? பகவான் எல்லாத்துக்கும் ஒரு சமத்காரத்தை கொடுத்து படைச்சேன் அப்படிங்கிற ஞானேஸ்வரியில. எல்லா வித ஜந்துக்களுக்கும் ஒரு சமத்காரம் நான் கொடுத்திருக்கேன். பறவைகளுக்காகட்டும், பிராணிகளுக்காகட்டும், எல்லாத்துக்கும் சமத்காரம் கொடுத்திருக்கேன். துக்கணாங்குருவி கேள்விப்பட்டிருக்க இல்லையா? துக்கணாங்குருவி கூடு கட்டுறது அவ்வளவு அழகா இருக்கும். யார் சொல்லி கொடுத்தா? நீ போய் டியூஷன் எடுத்திருந்த எங்கேயாவது போய் ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ண, துக்கணாங்குருவி
எக்கை கொண்டு வந்து இன்குபேட்டரில் வச்சு பொறிச்சு அதை சுற்றி ஒரு வலை போட்டு ஒரு தொப்புக்குள்ளே விட்டு வெளியிலே போகாமல் அது இன்னொன்னே பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்து விட்டால் கூட அது கூடு கட்டுறது, அது அழகாக கூடு கட்டுறது, 2 ரூம் வேறு வைக்கிறது. யார் சொல்லி கொடுத்தா அந்த வைபவத்தை? அது எப்படி வந்தது? அந்த வைபவம் பகவானுடைய சிருஷ்டியுடைய ஆச்சரியம். அதை கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ எப்படி இருக்கணும்னு அவன்ட்டு விட்டுடு. தேவதே சந்த 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 நிமித்யதா பிரதிமா நிமித்யதா பிரதிமா நிமித்யதா பிரதிமா निमित्तता प्रतिमा निमित्तता प्रतिमा निमित्तता प्रतिमा मी तो संग तसे भावे संग तसे भावे मी तो 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 संग तसे भावे असेटावे सकळा असोटावे 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 सकळा. तुकाराम महाराज சொல்றார், அப்பேற்பட்ட அறிவு உனக்கு வரணும்னா நீ புராணத்தையோ சாஸ்திரத்தையோ பிரட்டி பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் இல்லை, எனக்கு தெரியும். எங்க சத்சங்கம் இருக்கோ அங்க போனார். அடியார்களுடைய கீர்த்தனைகளை பாடி. அடியார்கள் யாருன்னா தேவதே சந்த தேவதே சந்த சாட்சாத் பகவானே அவர்கள். ஆழ்வார்கள் பகவத் ஸ்வரூபம், நாயன்மார்கள் பகவத் ஸ்வரூபம், துகாராம் மகாராஜ் ஞானேஸ்வர பகவான். இல்லாட்ட இவ்வளோ நாள் இந்த கீர்த்தனை இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்மளாக ஏதாவது எழுதியாச்சுன்னா அது நம்ம காலத்தில் போயிடும். 750 வருஷத்துக்கு முன்னால் எழுதின அபங்கம் ஞானேஸ்வர பகவானோடு இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் பாடினேன்னு சொன்னால் அந்த கீர்த்தனையில் சைத்தன்யம், ஆழ்வாருடைய கீர்த்தனையில் சைத்தன்யம் இருக்குது. பகவானால் அங்கீகரிக்கப்பட்டதுனால இன்றளவு இருக்குது, இன்னமும் இருக்க போகிறது. நம்ம பாடினாலும் பாடலும் அது இருக்கும். அதுதான் என்னோட மகத்துவம். மீடியா இல்லாத காலத்தில் பாடின பாட்டாக்கும் இன்னைக்கு. அவர்கள்லாம் எப்படி இருந்தார்கள், எளிமைக்கு எந்த அளவுக்கு அவர்கள் உயர்வாவுள்ள இடத்தை வைத்தார்கள்னு பார்க்கிறோம். துகாராம் மகாராஜ் காலத்தில் துகாராம் மகாராஜ் தேகுங்கிற கிராமத்தில் பிறந்தார். பூனாக்கு பக்கத்தில் 12 கிலோமீட்டர் பூனாக்கு போயிருப்பாள். ஆனால் தேகுன்னா தெரிஞ்சிருக்காது. பார்க்கணும். நீங்கள் கோவில் கோவிலாக போகிறது இருக்கட்டும், அடியார்களுடைய ஸ்தலங்களை பார்க்கணும். எங்கள் ஊர் பக்கம் தானே நம்ம ஆழ்வார் பிறந்தார். அந்த க்ஷேத்திரத்துடைய வாடை ஃப்ளேவர் அடிக்கிறதுனால தான் நாங்கள்லாம் அங்கே பாடுறோம். அது மாதிரி அடியார்கள் டெல்லிக்கு போனேன்னு பீத்தறான். டெல்லிக்கு போனேன்னாக்க எங்கே போனேன்னு, ஷாஜகான் சமாதி பார்த்தேன், மும்தாஜ் சமாதி பார்த்தேன்னா. பக்கத்தில் ஸ்ரீ பிருந்தாவனம் போனேடா. ஸ்ரீ பிருந்தாவனம் அது பெங்களூர்ல என்ன இருக்குது அப்படிங்கிறான். அது பிருந்தாவனம்னு ஒரு கார்டன், அதை சொல்லிட்டு இருக்கான். ஸ்ரீ பிருந்தாவனம் தெரியாதா? கிருஷ்ண பரமாத்மா நடந்து போன இடம், ஒவ்வொரு தூளியும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாத தூளி படாத இடமே கிடையாதுடா ஸ்ரீ பிருந்தாவனம். என்ன ஜென்மா வேஸ்ட். சமாதினா இங்கே என்னன்னா சஞ்சீவன சமாதி ஞானேஸ்வரருடையது, ஜீவ சமாதி போதேந்திராளுடையது. அவன் என்ன பண்ணினா பக்கத்தில் இருக்கிற க்ஷேத்திரம் கூட நம்ம போகிறதுக்கு தயாராக இல்லை. அங்கே அங்கே பாரு, உன் மனசுக்கு இலக்கம் கிடைக்கும். நீ என்னப்பா, நான் பண்டரிபுரத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். எப்போ வந்தேன்? 56 ஐ திங்க் ஸோ 1956.
வேறு எதையும் க்ஷேத்திரம் தான் சொல்லுங்க, எங்களுக்கு வேறு க்ஷேத்திரம் தெரியாது. அடிக்கடி போகணும், அடிக்கடி போகணும், அடிக்கடி அதை பற்றி பேசணும். நீங்கள் பண்டரிபுரத்துக்கு வந்தால் பண்டரிபுரத்தை எப்படி பார்க்கணும்னா, நான் இந்தூர்காரர்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் அது குப்பையாக இருக்குது, ஓடையாக இருக்குது, அது ஜலம் அங்கே தேங்கி இருக்கிறது, பாத்ரூம் சரியில்லைன்னு பார்த்தா நீங்கள் இங்கே உட்காந்துருக்க வேண்டியதான். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஞானேஸ்வரர் நடந்து போன இடம் இது, துகாராம் மகாராஜ் நடந்து போன இடம், அப்படிங்கிற பார்வையில் நீங்கள் பாருங்கள். நம்ம ஒரு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் மாதிரி அங்கே போக வேண்டாம். குரு மகாராஜ் அப்படித்தான் சொல்லுவார். ஏன்னா அமெரிக்கா சுத்தமாக உள்ள பூமி, ஆனால் இந்தியா பவித்திர பூமி. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால இன்றளவும் 130 கோடி பேர் இருக்கும் போதும் அந்த சமாதானம் அங்கே இருக்கு. பக்கத்து நாட்டில் எத்தனை தரம் அடிபடி ரகளை. நம்மளுடைய பாகவத தர்மத்தை ஏற்றுன்றதுனால இந்த நாடு இப்படி இருக்கு. நம்ம நாடு பாகவத தர்மத்தை ஏற்றுக்க மாட்டார்கள். பாகிஸ்தானில் மனசு சமாதானம் இல்லை, ஆப்கானிஸ்தான் சமாதானம் இல்லை, ஈரான் சமாதானம் இல்லை, ஈராக் சமாதானம் இல்லை, லிபியா சமாதானம் இல்லை, ஈஜிப்ட் சமாதானம் இல்லை, சிரியா சமாதானம், எல்லாம் வேறு தர்மங்களை ஏற்றுனதுனால. நம்மளுடைய பாகவத தர்மத்தை ஏற்றுண்டா இந்த வளவர பாகவத தர்மம் மனசை இழக்கும், மனசை இழக்கும். நான் பெருமைக்காக சொல்லலை. நம்மளுடைய சனாதன தர்மம் முதல்ல அஹிம்சையைத்தான் போதிச்சது. பாரத நாட்டுக்கு சுதந்திரம் நாம சங்கீர்த்தனம் தான் வாங்கி கொடுத்தது. ரகுபதி ராகவ ராஜா ராம் பவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம் पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम. நாம சங்கீர்த்தனத்திலே பிரியங்கொண்டவர், அதனுடைய பேஸை வச்சு தான் சுதந்திரம் நமக்கு அவர் வாங்கி தர முடிஞ்சது. எங்கே போனாலும் பிரார்த்தனை, அதுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது. அதனால நம்ம ஊரில் இன்னைக்கு உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? 80 கோடி பேர் ஓட்டு போடுறா. 80 கோடி பேர் ஓட்டு போடுறதுக்கு ரைட் இருக்குது. இன்னைக்கு 130 கோடி ஜனங்கள் இருக்கு. யாரும் பட்னியால் எண்ணி முடி சாகலை. ஏதோ சாப்பாட்டுக்கு இருக்கு, எவ்வளவோ தேவை. நான் எதற்காக வேண்டியதை சொல்கிறேன்னா, நம்மளுடைய தர்மம் அப்பேற்பட்ட தர்மம், சனாதன தர்மம். ஒரு முஸ்லீம் வாக்குவாதம் பண்ணுறான் என்கிட்ட ட்ரெயினில் வரும்போது, நீங்கள் நதியை கும்பிடு, நாயை கும்பிடு, இதெல்லாம் மடத்தனம், மரத்தை கும்பிடுறீங்க. ஆமாண்டா, கும்பிடுவோம், கும்பிடணும். நயகரா ஃபால்ஸ் விழறதுன்னா இது பகவானுடைய பிரபாவம். அதை பார்த்த உடனே சிந்தனை பகவான் பக்கத்தில் போகணும். ஆஹா, எப்பேற்பட்ட பாவம். ஒரு ரோபோட் தயார் பண்ணுறேன் நான், உங்களுக்கு முன்னால் டிஸ்பிளே பண்ணி அதை காமிக்கிறேன். ஒவ்வொன்றும் செய்கிற காரியத்தை பார்த்து நீங்கள் அப்ளாஸ் பண்ணுறேன். அந்த அப்ளாஸ் அந்த ரோபோட்டுக்கா எனக்கா? அது மாதிரி பகவானுடைய சிருஷ்டியை நம்ம அப்ளாஸ் பண்ணுறோம், அது பகவானுக்கு போய் சேரும். ஆகாசாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சது. அவனுடைய படைப்புகளை நாம் அங்கீகாரம் நம்மகிட்ட அங்கீகாரம் கேட்கல, ஆச்சரியப்படுறோம். நாம அதை பார்த்துட்டு பகவானே உன்னுடைய சிருஷ்டி எப்பேற்பட்ட சிருஷ்டி அப்படின்னு நினைக்கும் போது பகவான் சந்தோஷப்படுறான். ஒரு விருட்சம் எவ்வளவு அழகா வருது. பசுபட்சிகளை பார்த்து நமஸ்காரம் பண்றோம். மாட்டை நமஸ்காரம் பண்ண, ஆமா பண்ண. மாட்டுக்கு நீ வெறும் கழினி தண்ணியை விடுற, வெறும் வேஸ்டாக உள்ள ஒரு குழை கொண்டு போடுற, அது மதுரமாக உள்ள பால் தருது. இது உன்னுடைய சிருஷ்டியில் பகவத் சிருஷ்டி. அதுக்காக வேண்டிய அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். அப்போ பகவானுடைய சிருஷ்டியை நாம் அங்கீகாரம் பண்ணுறோம். அதை பார்த்து பெருமிதப்பட உடனே பகவான் சந்தோஷப்படுற. அவன் சிருஷ்டியை பார்க்காம அவனை போய் நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, தள்ளி விடுவார். ரோபோட்டை வேணா ஒன்றை சொல்லுங்க சார், உங்கள் ரோபோட்டை யார் பார்க்க வந்தான்னு இருந்தால் ரோபோட் தயார் பண்ணவனுக்கு எவ்வளவு இருக்கும்? அது மாதிரி தான் சாதாரணமாக உள்ள அர்த்தம் தான் சொல்கிறேன்.
அப்போ பகவத் சிருஷ்டி எதெல்லாம் உண்டோ அதை பூரா நாம் அங்கீகாரம் பண்ணும் பொழுது நாம் பார்க்குறோம். நீங்கள் தான் அதுக்குன்னு ஒரு சேனல் இருக்க, டிஸ்கவரி, அனிமல் பிளானெட்லாம் எப்படி குழந்தைகள் அதை பரிபாலிக்கிறது, அதெல்லாம் நம்மளுடைய தர்மங்களை உதாரணமாக சொல்கிறார். புலி தன்னுடைய குட்டியை கவிண்டு போகிறது பெரிய உதாரணமாக சொல்கிறார் யாக்ஞவல்கியர். அதெல்லாம் நம்ம அங்கீகாரம் பண்ணாமல் உனக்கு சாஸ்வதமாக உள்ள சமாதானம் ஏற்படாது. நீ எங்கேயோ பகவான் ஒத்தனே தான். அவன் சொல்கிறான், சர்வசக்தனா உள்ள பகவான் நீயும் ஒத்துக்கிறையா இல்லையா? ஆமாம். அந்த சர்வசக்தனா உள்ள பகவானுக்கு உருவம் எடுக்கிறதுக்கு சக்தி இல்லையா? அதுதான் அது. நாம் அப்பேற்பட்ட ஒரு மார்க்கத்தை எடுத்துட்டு இருக்கோம். இந்து மதம் மாதிரி ஒரு அனுசரித்து போகிற மதம், அது ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய மதம் வேறு எந்த இடத்துலையும் கிடையாது. எவ்வளவு புராணங்கள், எவ்வளவு உபனிஷத்துகள், எவ்வளவு சாஸ்திரங்கள், எவ்வளவு அவதார புருஷர்கள் ஒருத்தரை வச்சுட்டு கொஞ்சின்னு இருக்காங்க. எவ்வளவு அவதார புருஷர்கள், யாரை விட யாரை சொல்ல தெரியல. துகாராமாரை நான் தெரிஞ்ச சில அவதார புருஷன் நான் நாமதேவரை சொல்லவா, துகாராமா சொல்லவா, ஏகநாதரை சொல்ல எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தருடைய பிரபமம் அப்படி. இந்த ரீதியில் ஏகநாத மகாராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய ஞானி. அகமது நகர் பக்கம் பைட்டன்னு பிறகு அவருடைய கீர்த்தனையில் சொல்றார், மனசு இழகணுமா, நீ பாடி ஆர்டிஃபிஷியலாக ஒரு பாட்டு பாடி பிரயோஜனம் இல்லை. உன் உள்ளத்தை உருக்கிற மாதிரி நீ பாடினா அது ஒரு பாட்டாக இருந்தாலும் வரும். பகவான் ஒத்துக்கிறார். அவடீனே பாவே हरि नाम गावे सप्रेम नाचावे कीर्तन रंगी सप्रेम नाचावे कीर्तन रंगी सप्रेम नाचावे कीर्तन रंगी आवडीने भावे हरि नाम गावे सप्रेम नाचावे सप्रेम नाचावे कीर्तन रंगी सप्रेम नाचावे कीर्तन तरती 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 संसार तरती 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 संसार तरती 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 संसार अनेक विचार तुझा नाही अनेक विचार तुझा नाही अनेक विचार तुझा नाही एका जनार्दनी भावाचे माहेर तरी जे संसार क्षण मात्रे तरी जे संसार क्षण मात्रे तरी जे संसार क्षण मात्रे तरती 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 संसार 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 अनेक विचार तुझा नाही अनेक विचार तुझा नाही अनेक विचार तुझा ஏகநாத் மகாராஜோட அபங்கம் அது. இப்போ சொல்லிக்கிறோமே, 4 வார்த்தை தெரிஞ்சிட்டா கூட வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். பொறுமைக்கு பேர் பண்ணவர் சாந்தி பிரம்மா அப்படிங்கிற பட்டம் அவருக்கு உண்டு. சாந்தி பிரம்ம ஏகநாத் பைட்டன் நிவாசி. பொறுமைக்கு அவ்வளவு பேர் பண்ணவர். தன்னுடைய பக்தியை வெளியிலே காமிக்கல. பிரத்யட்சமாக கிருஷ்ணன் பேசுறது அவர்கிட்ட. ஒரு நாளைக்கு கிருஷ்ணன் என்கிட்ட பேசினானே சொல்ல மாட்டார். சொப்பனத்தில் வந்தால் கூட நம்ம சொல்லுவோம்,
நேற்றுக்கு எனக்கு ஒரு சொப்பனம் கண்டது பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆசைப்படுவோம். பிரத்யட்சமாக பகவான் கூட எனக்கு வந்தார் அப்படின்னு சொல்லாதவர். எதனால அவருக்கு பிரத்யேகமான பொறுமை, அவருடைய அமைதி, அவருடைய சிம்பிளிசிட்டி. தான் எவ்வளவு ஜபம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட சொல்ல மாட்டார். கோட்டிக்கணக்கில் ஆவர்த்தி ஆயிருக்க மனசில் ஜபமாலை வச்சுண்டுல. ஞானதேவா மௌன ஜபமாலா அந்தரி தருணி ஸ்ரீஹரி ஜபே சதான ஞானேஸ்வர பகவான் ஜபமாலை வச்சுன்னு சொல்லலாம். நான் மனசிலே சொல்லிட்டு இருக்கேங்கிற பெரிய பொறுமை அவருக்கு. ஒருத்தரை பற்றி நல்ல புகழ்ந்து பேசினா அந்த ஊரில் ஒருத்தர் 2 பேருக்கு அது பிடிக்காமல் இருக்கும். அப்படி இருக்கணும். என்ன தான் இவருடைய பிரபாவம் தெரியும். அதுக்கு 2 பேர் இருக்கணும். மொட்டை கடிதாசி எழுதி விடுறதுக்கு. துகாராம் காலத்திலே இருந்தார். துகாராம் ராமேஸ்வர சாஸ்திரின்னு ஒருத்தர் ஓயாமல் சிவாஜிக்கு லெட்டர் எழுதி இருப்பார். இப்படி ஒருத்தர் இருக்கான், இவனை உடனே பாருங்க இவன் பேரில் இப்படி எல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும்னு ராமேஸ்வர சாஸ்திரி. அது மாதிரி ஏகநாத் மகாராஜ் விஷயத்தில் சில பேருக்கு பிடிக்கல. இவர் என்ன அப்படி பொறுமை, அவர் பொறுமையை சோதிக்கிறேன் பார். அவர் பொறுமையை சோதிச்ச நாங்கள் பொறுமைசாலி இல்லை, அவருக்கு சாந்திய பிரம்மப்பட்டமா அப்படின்னு ஒரு மிலேச்சன் நினைச்சான். தினம் கோதாவரி ஸ்நானம் பண்ணுவார் ஏகநாத மகாராஜ். அந்த கோதாவரி கட்டம் இருக்கு, நீங்கள் அவசியம் தரிசனம் பண்ணணும். பைட்டன் போனேன்னா அவருடைய வம்சத்தில் உள்ளவர்கள், அவர் டெசண்டன்ட் இருக்கா இன்னும் 17வது தலைமுறை. யோகிராஜ் மகாராஜ் நமக்கு ரொம்ப ஆப்தம். அவர் நம்ம ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நம்ம ஊருக்கு வராத மகாபுருஷாலே துகாராம் வம்சத்தில் உள்ளவர் வந்திருக்கார், ஞானேஸ்வரன் மடத்தில் உள்ளவர் வந்திருக்கார், ஏகநாத் வம்சத்தில் உள்ளவர் வந்திருக்கார், நாமதேவ் வம்சத்தில் நம்ம கிரகத்திலே வந்து தங்கியிருக்கு. அவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்தேன். அவருடைய பாத தூளி நம்மளுடைய கிராமத்தில் படணும். அந்த ஏகநாத் மகாராஜ் ஸ்நானம் பண்ண கோதாவரி போவார் பிரம்ம முகூர்த்தத்தில். ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது இவன் என்ன செஞ்சான், வாய் நிறைய வெத்தலை போட்டுட்டான். இவ்வளோ வெத்தலை, புகையிலை, சுண்ணாம்பு, பாக்கு எல்லாம் வச்சுருக்கார். வெத்தலை போட்டு குதைப்பின்னு குழுன்னு இதுக்கு இவர் ஸ்நானம் பண்ணிவிட்டு அவர் ஜபம் பண்ணிட்டு ஏறின்னு இருக்கார். அவர் மேலே பூன்னு துப்பிட்டார். மேலே பூரா அந்த வெத்தலை துப்பார். இங்கே வெத்தலை இப்போ யாரும் போட்டுக்கிறது இல்லை. இந்த காலத்தில் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் போட்டுட்டே இருப்பா. ஆடு தின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இப்போ தான் போட்டு வாயை கொப்பிச்சிடும். அது எடுறி அந்த வெத்தலை செல்லத்தை எடுப்பா. அது வெள்ளியில் வேற வச்சுருப்பா. கல்யாண சீரில் வெத்தலை செல்ல வைக்காத கோபம் வந்துடும். வெத்தலை செல்ல வெள்ளியில் வச்சு அவள் ஸ்டேட்டஸுக்கு தந்தாப்ப சாதாரண ஒன்று எவர் செல்லரில் வச்சுருப்பா. பெரிய ஜமீன்தார் வீட்டில் பெரிய லார்டு அது தங்கத்தில் கூட வச்சுருப்பா. வெத்தலையை போட்டு பூன்னு துப்பிட்டார். ஏகநாத் மகாராஜ் பார்த்தார். அப்படின்னு சிரிக்கிறார். திரும்ப ஸ்நானம் பண்ண போனார். ஸ்நானம் பண்ணார். அந்த கசங்கள் எல்லாம் கழிச்சு எல்லாத்தையும் கழித்து முடிஞ்சுட்டு ஞானேஸ்வரர் சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பார் அவர் எப்போவும். ஓம் நமோ ஞானேஸ்வரா கருணாகரா தயாளா அவருடைய ஸ்லோகம். तुमजा अनुग्रह लाधलो पावनधालो सराचरे मी कला कुसरी काईचरेने बोलता वचने अधिभाविका तुमजा अनुग्रह लाधलो पावनधालो चर एका जनार्दनी तुमचा दास याची वावी आसवावी पुरवावी. ஞானேஸ்வரர் சிந்தனை பண்ணாத அவதார புருஷர்களே கிடையாது. பன்னெண்டு மேலே ஏறார். திரும்பவும் துப்பினா. ஏண்டா துப்பினேன் அப்படின்னு கூட கேட்கல. திரும்ப சிரிச்சுட்டு போனார். ஸ்நானம் பண்ணினார். வேஷில் இப்படி 107 தரம் போனாராம். அவனு வெத்தலை காலியாக எடுத்து வாயெல்லாம் வலிக்கிறது. திரும்ப வந்த உடனே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி ஒத்துண்டான். உங்களுக்கு அபராதம் பண்ணிட்டேன்னு என்னை க்ஷமிக்கணும், இப்படி உங்களை சோதனை பண்ணணும்னு நினச்சிட்டேன். நீங்கள் இவ்வளவு எளிமையாக இருக்கல. பெரிய தனவந்தரவர் ஏகநாத மகாராஜ் கேட்டார், நீ அபராதம் ஒன்றும் பண்ணலையப்பா, என்ன அப்படி சொல்ற? இவ்வளவு வெத்தலையே உங்க மேல துப்பியிருக்கேனே சுவாமின்னு. அதனால என்ன, எனக்கு நீ மகோபகாரம்னா பண்ணினேன். அது எப்படின்னார், நான் ஒரு தரம் தான் ஸ்நானம் பண்ணுவேன், இன்னைக்கு 108 தரம் ஸ்நானம் பண்ணினேனே கோதாவரியில். பரம கிருப்பைனா நீ பண்ணியிருக்கேன்னார்.
அப்புறம் அவன் எப்படி இருப்பான்? அவருடைய சிஷ்யனாக ஆனார். நாம் என்ன நினைக்கிறோம்? வெளியில் 4 பேருக்கு நம்மளுடைய பக்தியோ நம்மளுடைய பிரபாவமோ தெரியணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு உண்டான காரியங்களை செலவு பண்ணி கூட இறங்கிட்டாலும் கூட அது சமாதானத்தை ஒரு நாளும் கொடுக்காது. சோக்கா மேளருங்கக்கூடிய ஒரு வியக்தி, அந்த காலத்தில் ஸ்பீக்கர் கிடையாது, டெண்டோரை போடுவா. இதனால் சகலமானவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், வரக்கூடிய திங்கக்கிழமைக்குள்ளே எல்லாரும் வீட்டு வரியை கட்டிடணும் அப்படின்ட்டு போவார். நம்ம ஊர்களில் அப்படி தான் இருந்தது. இப்போ நான் வந்துருக்கு அந்த உத்தியோகம் பார்க்குறார். அவர் கொஞ்சம் கூணல் பெண்டு, பாண்டங்கனை பிரத்யட்சமாக பார்த்தவர். எல்லாரும் ஏ கூணக்காரா கூணக்காரான்னு கூப்பிடுவா. ஏ கூணல் எங்கே வர அப்படிமா. ஆமாண்டா நான் கூணல் தான், அதுக்கு என்ன சொன்னங்கிறேன். எல்லாரும் கேலி பண்ணிட்டு போனா. இவர் சொன்னார், இவர் பாட்டில் சொன்னார், பெரிய தத்துவத்தை சொன்னார். உசுடோங்கா பரி ரசனோவே டோங்கா, உசுடோங்கா பரி ரசனோவே டோங்கா. உசுனா கரும்புன்னு அர்த்தம். கரும்பு வளைஞ்சுதான் இருக்கு, ஆனால் அதோடைய ரசம் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு. எனக்கு ஜூஸு கொடுங்க, நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கல கரும்புலேருந்து எடுத்து கொடுங்கன்னு யாராவது சொன்னார்ப்போம்மா. உசுடோங்கா பரிரசன விடுங்க காய புலலாசி வரலியாரங்க நதி டோங்கி பரி ஜளனவே டோங்கே. நதி கோணி கோணித்தான் வரும். அவன் பார்க்க மேலே ஏறும்போது டேக்கா ஆகும்போது மேலேருந்து பார்த்தா அந்த நதி எவ்வளவு கோணலில் போகிறது பார்த்துல. ஆனால் ஜலம் எவ்வளோ தித்திப்பாக இருக்கு. நதி டோங்கி பர ஜளனவே டோங்கே கமான டோங்கே பரி திருநவே டோங்க. அம்பு கோணலாக தான் இருக்கும். அம்பு தெரியும் இல்லையா? ராமபிரான் வச்சிருந்தாரு கோதண்டம், ஸ்ட்ரைட்டாக வருது, கோணலாக தான் இருக்கு. ஆனால் அம்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கு. அது மாதிரி சோக்கா டோங்கா, நான் கூணல்காரன் தான். பரிபாவனவே டோங்கே, என்னுடைய பாவம் கூணல் இல்லை. இப்போ காய புலலாசி வரலியாரங்கா, சோக்கா மேலர் சொல்றது, என்னுடைய பாவம் ஒரு நாளைக்கு கோணல் இல்லை, ஸ்ட்ரைட்டாக இருக்கு பாவம். भावे वीणा भक्ति भक्ति वीणे मुक्ति, भावे वीणा भक्ति भक्ति वीणे मुक्ति, भावे वीणा भक्ति भक्ति वीणे मुक्ति, भावे वीणा भक्ति भक्ति वीणे मुक्ति. बाले वीणा शक्ति बोलो नये, बाले वीणा शक्ति बोलो नये, बाले वीणा शक्ति बोलो नये. कैसे नि दैवत प्रसन्न त्वरित, कैसे नि दैवत प्रसन्न त्वरित. उघरो निवांत शील शिवाया, उघराहु निवांत शील शिवाया, उघराहु निवांत शील शिवाया. பக்தி அப்படின்னு பண்ணா கூட மற்றவர்களுக்கு தெரியுற மாதிரி பண்ணினா நன்னா தான் இருக்குன்னு சொல்றோம். இந்த கோவிலுக்கு ஏதாவது உபயம் பண்ணுங்கன்னா நான் கிரில்லு கேட்டு போட்டுடுறான்னு உடனே அதில் உபயம்னு மேலே எழுதுறாங்க. உபயம் ராமசாமி செட்டியார் 181/2 குஜிலி தெரு, கடையநல்லூர், திருச்சிராப்பள்ளி. அப்போ உனக்கா வேண்டி எனக்கா வேண்டி நீ பண்ணலே பகவான் தெரிஞ்சுட்டு வர்ற. நீ உன்னுடைய விளம்பரத்துக்காக வேண்டி போடுற அட்வர்டைஸ்மெண்ட் நீ உனக்கு பண்ணிக்கிற. ஆனால் புண்ணியத்தை கொடுத்துட்றேன், போ போய்த்து வா. புண்ணியம் உண்டு, புண்ணியம் உண்டு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ எப்படி செஞ்சாலும் புண்ணியம் உண்டு. மற்றவாளுக்க வேண்டி நான் இப்படி மற்றவாளுக்க வேண்டி என் வாழ்க்கையை நான் ஒரு சைஸாக திருத்திக்கணும்னு ஆசைப்படலேன்னு ஒரு கதை உண்டு. ஒரு வயசானவர், ரொம்ப ரொம்ப மனசுக்கு தொடர கதை இது. இந்த கதையை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வயசானவர் பேரப்பிள்ளையோட சேத்திராடனம் போகணும்னு ஆசைப்பட்டார். பேரை நானாச்சும் உங்களை கூண்டு போகிறேன்னா, நீ ஹெல்ப்புக்கு வாடா போவோம்னா ஒரு குதிரையை விலைக்கு வைக்கிறார்.
பேரப்பிள்ளை நல்ல சமத்து பையன். குதிரையில் 4 மாதத்துக்கு வேண்டிய காசி யாத்திரைன்னா போகிறார். 4 மாதத்துக்கு வேண்டிய சாமான்லாம் குதிரையில் மேலே வச்சார். பேர பையன் சொன்னால், தாத்தா குதிரைக்கு மேலே ஏறிக்க தாத்தா. ஏறின்ட்டேன்ட்டா அப்பா. ஏறி உட்காந்துட்டார். ஜம்முன்னா குதிரையை பிடிச்சின்னு பையன், சின்ன பையன் போகிறார். யாத்திரை கிளம்பியாச்சு. எதிர்த்தாப்பில் 4 பேர் பார்த்த உடனே இவனை பார்த்து, ஐயோ பாவம், சின்ன பையன் நடந்து வர்றார், இவரை பாரு மேலே ஏறிட்டு போகிறார். ஓ இப்படி சொல்கிறாளேடா, நான் இறங்கிடுவேன். இறங்கி இவனை மேலே ஏற்றி வச்சு இவன் கொஞ்சம் தூரம் போனான். அங்கேருந்து வந்த, ஐயோ பாவம் தாத்தா நடந்து வர்றார், சின்ன பையன் ஏறி போகிறார், இவனுக்கு என்ன நடந்து வந்தான். ஓ இப்படி என்ன சொல்கிறாளே தாத்தா, அப்போ 2 பேரும் ஏறிப்போம். 2 பேரும் ஏறி போனால் குதிரையில் போனால் அங்கேருந்து எதிர்த்தாப்பில் ஒருத்த வந்தா, ஐயோ பாவம் குதிரை, இந்த 2 பேரும் ஏறினா இது எப்படி ஆக்கும். 2 பேரும் இறங்கிறோம், இன்னும் திரும்ப வாடலாம், நடத்தி கொண்டு போகணும். அங்கே போனால் அந்த 4 பேர், இன்னும் 4 பேர் இருந்துச்சுன்னா இவங்களை என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா. ஒரு குதிரை இருக்குது, எரிண்டு போகல. இது உலக இயல்பு, இதை மாற்றவே முடியாத ஒன்றால். பானாங்கியாச்சா சாங்கதா கோஷ்டி கராச்சி குடி காத்தியில் என்ன துக்காராம் மகாராஜ் கூட்டம் கூட்டமாக நின்று நம்மளை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி அதுக்கு ஒரு வெயிட்டே கொடுக்காது. என்ன பாரங்கியாச்சா சாங்கதா கோஷ்டி, அதுக்கு ஒரு வெயிட்டு கொடுக்காது. உன்னுடைய பக்தி மார்க்கம் ஸ்படிகமாக இருக்கணும். நீ வாட்டுப்போ, உலகத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கோ, ஆனால் உன்னுடைய தனித்தன்மையை விட்டுறாத. அது அதுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கு தான் ஜனம், ஆனால் உள்ளம் பாவத்தோடு இருக்கணும். இது துக்காராம் மகாராஜ் ஸ்பஷ்டமாக சொன்னார். துக்காமணே நாஹி மிளோ தேஷிலா, துக்காமணே நாஹி மிளோ தேஷிலா, துக்காமணே நாஹி மிளோ தேஷிலா, துக்காமணே நாஹி மிளோ தேஷிலா. रंगासी सकळा स्फटिकाची, रंगासी सकळा स्फटिकाची, ऐसे माझा करुणी ठेवा नारायणा, माझा करुणी ठेवा नारायणा. रंगासी सकळा स्फटिकाची, रंगासी सकळा स्फटिकाची, ऐसे माझा करुणी ठेवा नारायणा, ऐसे माझा करुणी ठेवा नारायणा. எப்படி இருக்கணும்னு சொன்னார் இவர். ஐசே மஜா கருணி டேவா நாராயணா எப்படின்னா, துக்காமனே நாகி மிளோயத்தே ஷிலா, ரங்காச்சி சகலா ஸ்படிகாச்சி. ரங்குனா கலர், ஸ்படிகம்னா ஒயிட்டுக்கு தான். ஸ்பட்டிக மாலைன்னு செலவாக போட்டுக்கிறாரு இல்லையா, ஸ்பட்டிக மாலைன்னா வெள்ளை மாலை. அந்த வெள்ளை மாலை எடுத்துக்கோங்க, சிவப்பு தண்ணி இருக்கு இல்லையா, சிவப்பு தண்ணி ஒரு டம்ளரில் விட்டு அதில் அந்த மாலையை போடுங்க, போட்டால் சிவப்பு மாலையை தெரியும். அப்புறம் எடுத்துட்டா வெள்ளையாக இருக்கும். அப்புறம் மஞ்சள் கலரில் போடுங்க, மஞ்சளாக தெரியும். அப்புறம் எடுத்தால் வெள்ளையாக இருக்கும். அது லோகத்துக்கு தந்தாலும் நம்ம ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் தனித்தன்மையை விட்டு கொடுத்துடாது. ரங்காசி சகலா ஸ்படிகாச்சி துக்காராம் மகாராஜ் சொல்கிறார். எவ்வளவு சுலபமாக பெரிய தத்துவத்தை சொல்கிறார். துக்காமனே நாகி மிளோயத்தே ஷிலா, ரங்காச்சி சகலா ஸ்படிகா, ஐசே மஜாக்கர். அது மாதிரி என்ன இந்த லோகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கட்சி சாஞ்சிராம என்னை உன் விஷயத்தில் இருந்து நான் எப்பவும் பெறலாமல் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ கொடு. நான் வந்திருக்கேன், நான் வேலை பார்க்க வந்திருக்கேன், இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும், சூழ்நிலை இப்படி தான் இருக்குது, ஆனால் மனசு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு. துக்காமணே யா யா போலா, துக்காமணே யா யா போலா, துக்காமணே யா யா போலா, துக்காமணே யா யா போலா, சித்தக்யாவே பாவிட்டலா, சித்தக்யாவே பாவிட்டலா, பாகியே கேலா,
तये टाई पडुनराहीन तये टाई अवघमादा अवहेरा पडुनराहीन तये टाई पडुनराहीन तये टाई उघाजी संताजी ये पाई उघाजी संताजी ये पाई नामागे न करी काही नामागे न करी काही तुझियान गा विठोबा तुझियान गा विठोबा तुझियान गा विठोबा तुझियान गा विठोबा. துகாராம் மகாராஜ் சொல்றார், உன் பக்கத்தை உன்னுடைய தீட்சண்யமா உள்ள ஒளி எங்கிட்ட எப்பவும் பட்டுட்டே இருக்கணும். மற்றவர்களுக்கு என்னுடைய பிரபாவம் தெரியணுங்கிறது இல்லை. லகன பணதி கதிவா எந்த சந்தர்ப்பத்தில் பாடினார் இந்த பாட்டை, இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற பாட்டை எந்த சந்தர்ப்பத்தில் பாடினார்னு இருக்கு. தேகு கிராமத்தில் ஒரு வயசான அம்மா, 90 வயசு கிழவி, உச்சி வெயில், இப்போ நம்ம ஊரில் தான் அடிச்சுட்டு இருக்குங்க. அந்த வெயிலில் போகிறா. துகாராம் மகாராஜ் எடுத்தால பார்த்தார். எந்த பெரியவாளை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ண வருவார். வாரக்கரி சம்பிரதாயக்காரையில் ஒருத்தர் பார்த்தா காலை தடுப்பார், நமஸ்காரம் பண்ணிப்பார். ஒன்று உடம்புல இருக்கிற சைத்தன்யம் பகவான் இல்லையா, உனக்கு கொடுக்குற நமஸ்காரம் பகவானுக்கு போய் சேருது. உனக்குன்னு நினச்சுன்றாத. அதனால் காட்டணும். பெரியவாள் என்ன நமஸ்காரம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கணும். நம்ம பிரதி நமஸ்காரம் பண்ணணும். கரி மஸ்தக டேங்கனா லாகே சந்தான் சாச்சாரன். இந்த வயசான அம்மாட்ட கேட்குறார், அம்மா நீ எங்கே போகிற இந்த வெயிலில், எங்கம்மா போகிறேன்னு. எண்ணெய் வாங்க போகிறேன்னா. யார்? துக்கோபாவா? ஆமாம்மா. ஏன் உங்களுக்கு இல்லையா? நான் அனாதைன்னா. அப்படி சொல்லாதேங்க. அநாதான்சா நாதா தீனான்சா தயாளா பக்தாஞ்சா கிருப்பாளா பாண்டுருங்க. பாண்டுறங்கன்னு இருக்கான். அநாதையே கிடையாது யாருமே. மாதா பாண்டுறங்க, பிதா பாண்டுறங்க, பந்து பாண்டுறங்க, குரு பாண்டுறங்க, கோத்திர பாண்டுறங்கன்னார். விட்டல தாள விட்டல திண்டி விட்டல தோண்டி உத்தார விட்டல அவகா பாண்டவலா விட்டல போலா விட்டலா விட்டல நாத விட்டல பேத விட்டல சந்த விட்டல விட்டல சுகா விட்டல துக்கா துகையா முகா விட்டலா. எல்லாம் கீர்த்தனை எழுதி சொல்லும்போது சந்தோஷத்தோடு எழுதினார். பகவான் பாண்டங்கனே எழுத சொல்கிறார், எழுதினார். கடைசியில் அந்த கீர்த்தனை பூரா அந்த ஊரில் ஒருத்தர் பெரியவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டார். இதை பூரா வேதத்துக்கு விருத்தமாக இருக்கு, போய் இந்திராணி நதியில் போடுன்னா போட்டார். நீயே எழுத சொன்ன, நீயே போட சொல்கிற, நான் எதுக்கு ராமேஸ்வர சாஸ்திரிகிட்ட கோவப்பட போகிறேன்? என்ன வராக்கும். இந்த அம்மாட்ட சொன்னார், நீ அதுக்கு போ, நான் வாங்கிட்டு வரேனம்மா. போய் 50 பைசாவுக்கு எண்ணெய் வாங்கி அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு வந்துட்டார். நரசேவை நாராயண சேவை கொடுத்துட்டு பல நாட்கள் ஆச்சு. அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அவள் ஒரு 10 நாளைக்கு தகுந்தாப்புல உள்ள எண்ணெய் வாங்க சொன்னால் 1 மாதம் ஆச்சு. எடுக்க குறையவே இல்லை. இந்த அற்புதத்தை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டா அவ. ஜனங்கள் கூட்டம் துகாராம் மகாராஜ் வீட்டில். துகாராம் மகாராஜ் நீ சுத்த புருஷர், ஏண்டா இப்படி நடந்தது, அதுக்கு இவ்வளவு கூட்டம். சரி போங்க, போயிட்டு நேரம் பாண்டகண்ட போய் லகன பண்ண தேக்காதேவா. முங்கி சாக்கரே சாரவா ஐராவத ரத்தன தோரத்தாய் அங்குஷாச்சா மாற. ஐராவதம் பட்ட பாடு நான் படணுமா? தேகே காளாச்சே தன குபேராச்சே தேத்தே மனுஷாச்சே காயாகேன்னார் துகாராம் மகாராஜ். தேகத்தை காலன் கொண்டு போக போகிறான். எவ்வளவு தனம் சேர்த்து வச்சிருந்தாலும் நாம கொண்டு போகவே முடியாது. குபேரனுக்கு தான் சொந்தம். எவனோ அனுபவிக்க போறான்னு அர்த்தம். தேகே காளாச்சே தன குபேராச்சே தேத்தே மனுஷாச்சே காயாயே. மனுஷனால என்னதான் பண்ண முடியும்? நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம ஏதோ சாஸ்வதமா இருக்க போறோம்னு நினைக்கிறோம். இன்று இருப்பார் நாளை இல்லையேன்னா
இன்னைக்கு இருக்கான், நல்லா பேசின்னு இருக்கான், நாளைக்கு பார்த்தா அது உங்களுக்கு தெரியாத அப்படி ஆகிடுது. ஓ, நேற்று கூட என்கிட்ட பேசினான், நான் பார்த்தேனே, என்கிட்ட பேசினேன் இவ்வளோ இங்கே தான் உட்காந்துதான் நான் மாற்றா இங்கே நிறைய பேசியிருந்தேன், சிரிச்சு பேசியிருந்தேன். அவன் சிரிச்சு பேசியிருந்தாங்கிறத நீ அழுதுண்டே சொல்ல வேண்டியதான். சரியா போச்சு. இதுதானே தேஹே காளாச்சு. இது என்ன பெரிய அலெக்சாண்டர் தி கிரேட், உங்களுக்கு தெரியுமே, எவ்வளவு நாடுகளை ஜெயிச்சுட்டு வந்தான். தோல்விங்கிறது என் சரித்திரத்திலே கிடையாதுன்னு நான். அலெக்சாண்டர் தி கிரேட் கடைசியில் அவனுக்கு வியாதி பீடிச்சு போகும்போது ஞானம் சித்திக்கிறது பாருங்க. அவன் சொல்றான், நான் மரணம் சம்பவிக்கப்படுது, அப்போ ஒருவேளை நான் மரணிச்சுட்டேன்னு சொன்னால் கை காலை கட்டுவா இல்லையா, இப்படி தானே வச்சுப்பா கட்டுவாது, அது கட்டாயங்க நான் இப்படியே திறந்துட்டு போட்டோம். ஜனங்களுக்கெல்லாம் தெரியணும், ஏன்னா இவ்வளவு நாட்டையும் இவ்வளவு தனங்களையும் இவ்வளவு சம்பத்துகளையும் ஜெயிச்ச நான் போகும்போது ஒன்றும் கொண்டு போல வெத்து கையோடு போறேன்னு தெரியட்டும். அலெக்சாண்டர் தி கிரேட், அவனுடைய புகழ் எங்கெல்லாம். நெப்போலியன் 404 எங்க கதையில தான் படிக்க வேண்டியிருக்கு. ஒரு ஊர்ல நெப்போலியன் இருந்தான், முடிதான் போச்சு. ஊர் கூடி ஒலிக்கி அழுதிட்டு பெயரினை நீக்கி வினம் என்று பெயரிட்டு. அப்போ கூட நமக்கு இருக்காது. நமக்கு அவன் சொத்து சேர்த்து வச்சிருப்பா முன்னோர்கள், எவ்வளவோ கோடி கணக்கில் நமக்காக வேண்டி செஞ்சுட்டு போயிருக்கா. கடையா அவருக்கு என்ன, வாசலில் பூத்த ஒரு புஷ்பத்தை வைக்கிறதோட சரி. அவருக்கு சிரார்த்த எண்ணிக்கைன்னு கூட நமக்கு தெரியாது. வாத்தியார் ஃபோன் பண்ணி சொல்லணும், வரக்கூடிய வெள்ளிக்கிழமை உங்காவது சிரார்த்தம் ஞாபகம் இருக்கா? ஓ அப்படியா, அன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்கே, கிரண்ய சிரார்த்தமாக பண்ணிடலாமா? ஏன்னா கோடிக்கணக்கில் சொத்து உண்டாக்கினவனுக்கு இதுதான் கதி. ஏன்னா அப்படித்தான், நீ எது சேர்த்து வச்சாலும் நீ கொண்டு போக முடியாது. இது சத்தியம், எல்லோரும் உணர்வோம். ஆனால் அனுபவத்துக்கு வரல. அந்த அனுபவத்தை கொடுக்கறதா அவதார புருஷருடைய கீர்த்தனம். உன்னை எப்படி புகழ்ந்து பாடுவேன்னு எனக்கு தெரியலேன்னு தான் ஆரம்பித்தார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமா கோனாகி யான் எனதென்றவரை கூத்தாடுவாராகி நின்னாய் என் சொல்லி வாழ்த்துவேனோ. வாழ்றது கூட எனக்கு அருகதை இல்லை. அப்படி மகா பிரபாவம் பொருந்தினவர். அப்படி இருக்கும் அவன் புகழ் பரப்பணும் அப்படின்னு நாம் நினைக்கணுமே தவிர அவன் பேரை வச்சு நம்ம புகழை பரப்பாதேங்கிற துகரம். ஒரு பாகவத லட்சணம் அப்படி சொல்ல, லஹன பணதே காதேவா முங்கி சாக்கரை சாரவா. எவ்வளவு உனக்குள்ள ஒரு உயிர் நினைக்கிற, உனக்குள்ள கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் இருக்கு. அது போல எப்படி ஜீவிச்சிருக்கு கொஞ்சம் தெரிஞ்சு பாரு. அதனால நாம் பிரபலமாகணும்னு நினைக்கிறத விட்டுரும். பகவானுடைய புகழை பிரபலப்படுத்தணும். சாமானிய கடை மனுஷனுக்கு கூட அது கிடைக்கணும்னு சொல்றார். எல்லோருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. அத்தியாத்ம விஷயம், அதுவும் சத்சங்கம் துர்லபம். சத்சங்கம்ங்கிறதுக்கு என்ன, இதுதான் சத்சங்கம். பகவானுடைய புகழ பேசப்படுகிற இடம். அவன் புகழத்தான் பேசுவதற்கு ரைட்டு. ஞானேஸ்வர பகவான் ஏத் சாத்தே ஆலியா ஒழகா ஷாரங்கதரு நாஹி சம்சார்வயா ஜாயிலரையா கவுனாச்சே மாயா பாப்ப கவுனாச்சே கணகோத் மிருகஜளவதவாயா ஜாயிலரையா. நீ அபிமானிக்கிற என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய பிள்ளை, அபிமானிக்கிறதா சரிதான். ஒன்று கேட்குறேன், நீ பதில் சொல்றியா கேட்குறேன் ஞானேஸ்வர பகவான். ஏன்னா கவுனாச்சே மாயபாப், இது எத்தனாவது அப்பா எத்தனாவது அம்மா உனக்கு தெரியுமா? 84 லட்சம் யோனிகள்லேருந்து புறத்து கடைசியில் மனுஷ ஜென்மா உனக்கு கொடுத்துருக்காரு. 84 லட்சம் அப்பா உனக்கு இருந்திருக்காரு. 84 லட்சம் அம்மா இருந்திருக்கா. அவள்லாம் என்ன பண்ண போற? கவுனாச்சே மாயபாப்பா. அபிமானம் இருக்க வேண்டிதான், இல்லைன்னு சொல்ல. அபிமானமும் அதுக்கு வர சிக்கல்களை நாம் தலையில போட்டுக்கிறதுக்கு தயாரா இருக்காம இருந்தா தான் பாரமார்த்திகத்தில் நடப்பட முடியும். அதுல எவ்வளவோ சிக்கல்கள் வரும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில.
நீ பந்தங்களுக்காக வேண்டி பட்டுக்கிற. इस धन की कौन बढ़ाई देखते नैने में मड्डी मिलाई न कबीरदास महाराज. ஒரு படி சாம்பல் அப்புறம் ஒரு நாளைக்கு धनवान 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 आपने कादर महाल बनाया आप मुवे विजय डूब गई दुनिया. எங்கள் அப்பா கட்டியிருக்கார், எனக்கு வீடு கட்டி தந்திருக்கார். எங்கள் அப்பா மாதிரி உண்டா? நாங்கள் 4 பிரதர்ஸ், 4 பேருக்கு 4 ரூம், மேட்சிங் டைல்ஸ் போட்டிருக்கார், இட்டாலியன் டைல்ஸ் போட்டிருக்கார். அதுக்கு தகுந்தாம அந்த டிவி ஒவ்வொரு ரூமில் அதுக்கு தகுந்த மேட்சாக அந்த பெட்டெல்லாம் போட்டிருக்கார் எல்லாம். எங்கள் அப்பா எங்களுக்கு எவ்வளோ சரிமன். கரெக்டு, உன்னுடைய அபிமானம் வரவேற்கத்தக்கது, இல்லைன்னு சொல்ல. அப்பா ஒரு நாள் டுபுக்கை துனியா, இந்த துனியா விட்டு போயிட்டாரு வச்சுக்கோ, என்னோட அப்பா நான் அவர் இங்கே இருக்கட்டும் நீ வச்சிருக்க முடியுமா? நேரம் ஆச்சு வாத்தியார் சொல்லுவார். இதுதானே மனுஷனுடைய வாழ்க்கை. இதில் என்ன பெரிய புகழுக்க வேண்டி போட்டி போடுற? எதுக்கு போட்டி? அவனை ஹதம் பண்ணிடுறேன் நான்கிறார். பாலிட்டிஷியன்ஸில் எவ்வளவு சண்டை நடக்கிறது. அவனை கொன்னுடுவேன். அப்போ துகாராம் மகாராஜ் எதை சொல்கிறேன், அப்படி ஒரு ஆக்கிரகம் உனக்கு வந்ததுன்னா இந்த எண்ணங்கள் அப்படி தான் பரிணமிக்கும். ஒன்றும் வேண்டாம். நீ இருக்க, நம்ம மாத்து கிருஷ்ணன் இருக்கார், நம்ம மாத்து பெருமாள் இருக்கார், நான் இருக்கேன். அவர் என்ன எதுவும் பார்க்கிட்டே இருக்காரு. சூர்தாஸ் மகாராஜிட்ட கேட்டார் ஒருத்தார், உங்களுக்கு கண்ணே தெரியாத கோவிலுக்கு தினம் போகிறே எதுக்குன்னார். எனக்கு கண்ணு தெரியாது, அவனை நான் பார்க்கல, ஆனால் அவன் என்ன பார்க்குறான்னு, அவன் என்ன பார்க்குறான், எனக்கு அது போகிறோம். சஞ்சலமாக உள்ள மனசு ஆடிண்டே ஊசல் ஆடிண்டே இருக்கு மனசு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். மகாபிரபு சைதன்யன். ஆடின என்ன, ஊஞ்சல் ஆடின என்ன, ஆடணும். அதில் ராதே கிருஷ்ணனையும் வச்சிரு, ஊஞ்சல் ஆடிண்டே இருக்கட்டும். ஒரு நிமிஷத்தில் ஞானம் நமக்கு ஒன்றும் சித்திக்காது. ஆனால் ஞானம் சித்திக்காமல் நம்ம போயிடுவோம், பயப்படவும் செய்யாதே, உனக்கு கதி உண்டுங்கிறார். எவன் ஒன்று ஆழ்ந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணினானோ அந்த நாம கடைசி காலத்தில் உனக்கு ஞானத்தை கொடுத்து கூட்டிட்டு போகும். பயப்படாது. எனக்கு என்னைக்கு ஞானம் வரப்போகிறது அப்படின்னு கேள்வி கேட்காது. இவ்வளவு நாளும் பண்ணின பஜனையோ இவ்வளவு நாளில் கேட்ட சத்சங்கமோ உனக்கு ஒரு நாளும் கைவிடாது. கடைசி காலத்தில் உனக்கு கொண்டு அந்த காலின் தைசா சங்கடாச்சி அந்த காளி தைசா சங்கடாச்சி வேடி அந்த காளி தைசா சங்கடாச்சி வேடி அந்த காளி தைசா சங்கடாச்சி வேடி ஹரிதயா சாம்பாளி அந்தர்பாயா ஹரிதயா சாம்பாளி அந்தர்பாயா ஹரிதயா சாம்பாளி அந்தர்பாயா. நான் இருக்கேன் கூட, பயப்படாதேங்கிற பகவான். கடைசி காலத்தில் உன்னை நானும் கூட்டின்னு போகிறேன். அந்த காளின் தைசா, அந்த காளின்னா என்ன, சுவாச பிரதிசுவாசம் இழுக்கக்கூடிய அந்த நேரம், அந்த காளி. அப்போ நான் உனக்கு ஞானத்தை கொடுத்து நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஞானம் சித்திக்கலையேன்னு பயப்பட வேண்டாம். நாமத்தில் நம்பிக்கை, விஸ்வாசத்தோட நம்பிக்கை, விஸ்வாசம் வேணும். சந்தாஞ்சியே பாயி ஆமாஜா விஸ்வாச संतांची पायी आमाचा विश्वास आमाचा विश्वास संतांची पायी आमाचा विश्वास सर्व भावे दास सर्व भावे दास भानोत्यांचा तेची माझ्या हित करीती सकल तेची माझ्या हित करीती सकल. விசுவாசத்தோடு நாம சொல்லு, நம்பிக்கையோடு சொல்லு. ஏதோ பேருக்கு ஒப்புக்கு சொல்லணுமே, இன்னைக்கு 108 சொல்ல வேண்டியிருக்கு, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஒப்புக்கு சொன்னாலும் புண்ணியம் உண்டு, அதை அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஹேளனமாக கேலியா சொன்னால் கூட உண்டு. பகவன் நாமாவை தப்பாக சொன்னால் கூட அதுக்கு பலன் உண்டு. கோவிந்தாங்கிறதுக்கு பல கோஹிந்தான்னு சொன்னாலும் பலன் உண்டா. கோஹிந்தான்னு என்ன அர்த்தம் சமஸ்கிருதத்தில்? கோனா பசு, மார் அப்படி சொல்லிட்டான், தவறுதலான உண்டு. வேதம் அப்படி இல்லை.
தவறுதலாக சொன்னால் விருத்த பலனை கொடுத்துடும். அபத்தப்படுதா வேத தோஷவாதி சுபத்த நாமப்படுத்தா அபத்த ஹோத்தி சுத்த பரமார்த்ததா. வேதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும். அதுக்கு யார் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் அவன் சொல்கிறோம். வேதத்தில் புத்தகத்தை பற்றிலாம் படிக்கக்கூடாது. ஸ்ருத்தின்னு பேர் அதுக்கு. காதால் கேட்ட அக்ஷர சுத்தத்தோட சொல்லணும். அப்படி தான் சொன்னான் ராவணன். இந்திர பதவி வேணும்னு தபசு பண்ணுறான் ஆயிரக்கணக்கான வருஷமா. இந்திர பதவி இந்திர பதவி இந்திர பதவி இந்திர பதவி இந்திர பதவின்னு தபசு பண்ணான். வாக்கு குளறி போச்சு. நெத்திர பதவி நெத்திர பதவி நெத்திர பதவி ததாஸ்துன்ட்டு போயிட்டார். 6 மாதம் தூங்குறான். ஆனால் நாமசங்கீர்த்தனம் அப்படி இல்லை. தவறுதலாக பண்ணினாலும் தவறு ஆகாது. துக்காமனே நுபஜய தோஷ கரா கோஷ ஆனந்த். அதுக்கு பாவம் தான் முக்கியம். வேதத்துக்கு ஸ்ரத்த முக்கியம். ஸ்ரத்த ரொம்ப முக்கியம் வேதத்துக்கு. ஆனால் கீர்த்தனைக்கு பாவம் தான் முக்கியம். நீ ஒரு வரியை 4 தரம் கூட சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு பாட்டை 10 தரம் கூட பாடலாம். அந்த பாட்டில் ஒரு வரியை 4 தரம் கூட சொல்லலாம். வேதத்தை அப்படி இல்லை. அடுத்தாப்பில் போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். ராகம் போட்டு வேதத்தை பாட மாட்டா, பாடக்கூடாது. இன்னவர்கள் தான் சொல்லலாம்னு அதிகார பேதம் விதிச்சிருக்கு. ஆனால் நாம சங்கீர்த்தனம் யாரும் சொல்லலாம். மகா பாவி கூட சொல்கிறதுக்கு ரைட் இருக்குன்னுட்டார் நாமதேவ் மகாராஜ். எப்பாடா கொலகாரன் கொள்ளக்குறன் கூட சொல்லலாம். அவனை குணவானாக மாற்றும் சாட்சி வால்மீகி மகரிஷி. கொலகாரன் கொள்ளக்காரனாக இருந்த வால்மீகி மகரிஷி அவன் பேர் ரத்னாகரன். ஆரம்பத்தில் அதிகாரி மேலே அவ்வளோ அபிமானம். குண்டலம் இருந்தால் தேவையில்லையே அண்ணா அப்படியானாங்க. அப்படியே கற்று தூக்கிட்டு போவேன். எவ்வளோது குண்டலம் கொண்டு வந்தால் குத்தி குண்டலத்தை கொண்டு வந்து ஆத்துக்காரிட்ட போட்டு அழகு வைப்பார். ரத்னாகரன். இன்றைக்கி ஒரு நெக்லஸ் இருந்தால் தேவையில்லைன்னு பார்ப்பார். அப்படியே போய் வெட்டி அவளுக்கு வேணுங்கள்லாம் செஞ்சார். ஆத்துக்காரி தாசன் நாரத மகரிஷி எதிர்த்தாப்பில் வந்தார். என்னையா வச்சுருக்காரு? வெறுமனே தம்புராமத்திரம் வச்சுருக்காரு. என்ன நினச்சிட்டு இருக்காரு? கையில் பைசா இருக்கா? ஆத்துக்காரிக்கு பாக்கெட் மணி வேண்டியிருக்குண்ணா. நான் பாக்கெட் மணி நிறைய தரேன், உங்கள் ஆத்துக்காரிட்ட ஒன்று கேட்டுண்டுவான். என்ன கேட்கணும்? நான் உனக்கு இவ்வளவு கொள்ளையெல்லாம் பண்ணி இவ்வளோ கொண்டு வந்திருக்கேன். அது மாதிரி எனக்கு பாவமும் நிறைய சம்பவிக்கும். இதுக்கு பூரா பாவம் உண்டு. அதில் பாதி எடுத்துக்கிற அளவு கேளுவா உனக்கே. உடனே இமீடியட்லி ஐ வில் பே யூ பாக்கெட் மணி வித்தவுட் எனி ஃபர்தர் கொஸ்டின். ஓடினான். ஆத்துக்காரிட்ட போய் கேட்குறான், எனக்கு பாவம்லாம் சம்பவிச்சு அதில் பாதி நீ வாங்கிப்பேன். ஐயோ நான் மாட்டேன். அதெல்லாம் முடியாது. நெக்லஸ் கொண்டு வந்திருக்கலா? இல்லை, போங்கோ. காசு இல்லாதவன் கணவனாலும் கதவை சாத்தடின்னு ஒரு பாட்டு உண்டு. போயிட்டார். மாட்டாளாம்னா பார்த்துக்கோ, இவ்வளவு பாபங்கள் ஒன்று. அதுக்கு என்ன செய்யணும்? பாவங்கள் ஓக்கார். ராமநாமத்தை உபதேசம் பண்ணினார். ராமநாமத்தை உபதேசம் பண்ணின உடனே ரத்னாகரன் வால்மீகி மகரிஷியாக மாறினார். अंगीकार जज केला नारायणे अंगीकार जज केला नारायणे निंद्यते हितेने वंद्य केले अंगीकार ब्रह्म हत्या पादकी पतित ब्रह्म हत्या राशि पादकी पतित वाल्मीकि किंगर वंद्य केले अंगीकार केला नारायणे अंगीकार जाता केला नारायणे निंद्यते वंद्य केले निंद्यते हितेने वंद्य केले अंगीकार जाता केला नारायणे अंगीकार जाता केला नारायणे केला नारायणे केला नारायणे. तुकाराम महाराज சொல்றார் இந்த வரியை.
பிரம்மஹத்யா ராசி பாதகி பதித்த வால்மீகி கிங்கர வந்திய கேலி. மகா பாதங்களை பண்ணினவன் கூட நாமத்துடைய பிரபாவத்தினால் வால்மீகி மகரிஷியாக மாறினானே. நாமத்துடைய பிரபாவம் அது. ஏன்னா நாமத்தை அப்படி நம்பிக்கையோடு சொன்னார். விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லாமல் சொன்னாலும் புண்ணியம் உண்டு. புண்ணிய பிராப்தி எனக்கு அவசியம் இல்லைங்கிற துகாராம் மகாராஜ். லாகோ நேத்து பாப புண்ணியம் அங்கா. உங்களோட யார் புண்ணியத்தை கேட்டா? உன் கிருப்பையை நினைச்சுட்டே இருக்கிறதுக்கே எனக்கு டைம் காணலையப்பா. நான் எதுக்கு அதை கொண்டா இதை கொண்டா கேட்க போறேன்? நலகே முக்தி தன சம்பத்தா. முக்தி கூட எனக்கு வேண்டாம். எனக்கு ஜென்மா கொடு, உன்னை ஸ்மரணம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடு, அது போகிறோம் எனக்கு. அதுனா பக்தி. அப்படி இருக்கும்போதே என்னென்னா பக்தி அவதார புருஷர்கள் பண்ணினா பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு கூட தெரியாது. துகாராம் மகாராஜை பற்றி சாதாரணமாக தான் நினச்சிருந்தா. வெளியூர்களில் அவரை பற்றி பிரபாவம் அப்படி. துகாராமா அவன் நான் பார்க்க பிறந்த பிள்ளை என்ன அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அவளை ஏமாந்து போயிட்டா. வால்மீகி கிங்கர வந்திய கேலி. சபரி மதங்க மகரிஷி எல்லாருக்கும் என்னெல்லாம் கேணும். அதை குப்பை கூட்டினவ யாருடா? அவளை கூப்பிடுந்தா கூப்பிட்டு வந்தா இந்த அம்மா தான். உனக்கு என்ன வேணும்? எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ கொடுத்தேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. சுவாமி எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியாது. எனக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கொடுங்கண்ணா. உட்கார், நீ தான் உண்மையாக உள்ள சிஷ்ய. அவன் அஷ்டாங்க யோகம் வேணும்னா, இவன் தபசு வேணும்னா, இவன் ஜலஸ்தம்பம் பண்ணணும்னா, வந்து அக்னிஸ்தம்பம் பண்ணா, நீ தான் கரெக்டாக சொல்லியிருக்க. உட்கார், உனக்கு எது வேணுமோ நான் சொல்கிறேன். ராமநாமத்தை உபதேசம் பண்ணிட்டான். அந்த அம்மா கேட்குறா, இது யாருடைய பேர்? யாருடைய பேர்? இந்த நாமத்தை சொல்லிட்டு நாமத்துக்குள்ள உன்னை வந்து தேடிந்து வருவார். ராமச்சந்திர பகவான் அவளை சபரியை தேடிட்டு போனார்னு நம்ம பார்க்கிறோம் ராமாயணத்தில். அப்போ நாமத்தினுடைய மகத்துவம் என்னன்னா, அவளை முன்ன பின்ன யாருக்குமே தெரியாது, யாருக்குமே அவருக்கு பரிச்சயம் இல்லை. ராமபீரான் வந்தார், நம்மெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ பிரகடனம் பண்ணுறது அவளால் இல்லை, பகவான் பிரகடனம் பண்ணார். பிரகலாதனை பிரகடனம் பண்ணினார் பகவான். பக்தராஜன் நாரத மகரிஷி சொல்கிறார், கர்ப்பஸ்ரீமான் அப்படிங்கிறார். பட்டம் வேணும்னு ஆசைப்படலேவா, பகவான் கொடுத்தாச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் இன்றைக்கு எளிமை அப்படின்னு தமிழில் சொல்லுவாள். எளிமைனா என்ன அப்படிங்கிறது துகாராம் மகாராஜ் சொன்ன அபங்கங்களை நாம் பார்த்தோம். நான் இந்தியாவிலிருந்து பரப்பிட்டு வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு நோக்கத்தில் நான் ஒன்றும் வரலை. வந்ததோடு சரி நம்மளுடைய ப்ராஜெக்டை பற்றி சொல்லுவோம்னு சொன்னார்கள், அவ்வளோதான். இது இதுக்காக வேண்டி தான் நான் வந்தேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு சத்சங்க அனுபவம் நீங்கள் கொடுத்துருக்கிறீர்கள். உங்களுக்கு க்ஷேமமாக நீங்கள் இருக்கணுங்கிற பிரார்த்தனை நான் பண்ணுறேன். கல்பனேச்சி பாதா நகோன காளிகி சந்த மண்டலி சுகியாசு. கல்பனையில் கூட உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நாமதேவர் சொன்னார். அது மாதிரி இங்கே உள்ள ஜனங்கள், இந்த ஆஃபீஸு, இங்கே உள்ள ராஜா பிரசிடெண்ட்டு, இங்கே உள்ள கவர்னர் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும். மேலும் மேலும் நம்ம அடிக்கடி வந்து சத்சங்கம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பிராப்தியை கொடுக்கணும்னு தெரிவிச்சுக்கிறேன். இது பேசப்படுறேன். பண்டரிபுரத்தில் ஒரு மடம் கட்டின்னு இருக்கோம். நாம் 12,500 ஸ்கொயர் ஃபீட்டில், 12,000 ஸ்கொயர் ஃபீட்டில். அதுக்கு உங்களால் இதையும் கைங்கரியம் பண்ணலாம்னா நீங்கள் பண்ணினா அந்த ப்ராஜெக்டில் சேர்த்துப்போம். எதுக்காக வேண்டிய இந்த மடம் கட்டுறேன்னா, நம்மளாம் வந்து அங்கே தங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறார்கள் நிறைய பேர், தமிழ்நாட்டு ஜனங்கள்லாம்.
ஆஷாட ஏகாதசிக்கு வரணும்னு ஆசைப்படுறான், அவன் லாட்ஜுக்காரன் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால நம்ம தமிழ் ஜனங்களுக்கு, தமிழ்னு இல்லை, கன்னடாக்காரன், ஆந்திராக்காரன், சவுத் இந்தியன் அவளுக்கு ஒரு மடம் கட்டுறோம். அங்கே 3 ஃப்ளோரில் 2 ஃப்ளோர் முடிஞ்சாச்சு. இவங்க பண்ணக்கூடிய ஒரு காணிக்கைகள் கைங்கரியங்களை பண்ணினா அந்த ப்ராஜெக்டில் சேர்த்துப்போம். I'm pretty sure everybody enjoyed the last 2 hours here. Now, it's our time to honor Sri Tukaram Maharaj and his team, and we would like to offer him the Sambhavana. वेदाह वेदं पुरुषं महान्तं आदित्यवर्णं तमसस्तु भारे सर्वाणि रूपाणि विसित्य तीरः नामानि दृष्ट्वा प्रथमेदास्ते ताता पुरस्सात्यमुदारहार चक्रप्रविद्वान् प्रदितस्य दस्रः तमेवं विद्वा नमुदैह भवति नान्यपन्थहेणाय विद्यते यज्ञेन यज्ञमयदन्तदेवा तानि बन्धानि धर्मान्यासन् देहनाहं महिमानक्षसन्दे यत्र पूर्वे सात्या सन्தி தேவா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாபைக்கு சாற்றை நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையிலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காசுலம் நிறைந்து. நீங்காது சொல்லும்போது நாம சங்கீதம் தான். நீங்காது. ஆமாம்.